गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி. மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், அதாவது வைகாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், காலம்பர திரையோதசி, இப்பொழுது சதுர்தசி திதி. இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரம், சித்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் நாராயணியத்தில் 86வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். முன்னாடியே பார்த்துருக்கோம், பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி அவருடைய லட்சியம் என்னென்னா அந்த அவதாரத்தில் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம்ங்கிறத பார்த்துட்டு பல துஷ்டாலனா நிகிரகம் பண்ணிட்டே வராள். முக்கியமாக கம்சனை வதம் பண்ணுறது, அப்புறம் சிசுபாலன் தந்தபக்தன்னு 2 பேர், ஜெய விஜயாள் 3 அவதாரங்கள் பண்ணாள். அதில் 3ஆவதாக சிசுபாலனாயும் தந்தபக்தனாயும் வந்தாள். சிசுபாலனை முன்னாடியே வதம் பண்ணதை பார்த்தோம். இந்த 86வது தசகத்தில் சுவாமி சால்வன் ஒருத்தன், அவன் சிசுபாலனுடைய ஸ்நேகிதன். அவன் ருக்மிணியினுடைய கல்யாணத்தின் பொழுது அவன் அவளுடைய சேனை, யாதவ சேனை வந்திருந்த போது சண்டை போட்டான். அப்பொழுது அவனை தோக்கடித்தாள் பலராமர். அப்போ என்ன நினச்சிட்டு இருந்தான், அவன் பிரதிஜை பண்ணியிருந்தான், எப்படியானும் அந்த யாதவாளெல்லாம் கம்ப்ளீட்டாக பூண்டோடு ஒழிக்காமல் தான் இருப்பதில்லைன்னு விரதம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியும், தன்னால் முன்னாடியே தோற்று போயிருக்கோம்,
கிருஷ்ணன் பலராமன் இவாளோட ருக்மிணி கல்யாணத்தும் போது சண்டை போட்டு தோத்தம்ங்கிறது தெரியும் அவனுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணான், ஆசு தோழியாக இருக்கப்பட்டவர் பரமேஸ்வரன், அவரை போய் தபஸ் பண்ணுவோம். அவர் யார் என்னன்னு பார்க்க மாட்டார். யார் ரொம்ப பக்தியோடு அவரை நோக்கி தபஸ் பண்ணி அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணிவிடுவார். அது தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணான், பரமேஸ்வரனை போய் ஆராதிச்சானாம். அப்பொழுது பரமேஸ்வரன் அவன் அவன் என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்காக அவனுக்கு ஒரு விமானம் ஒன்று கொடுத்தாள். ஆகாசத்தில் போகிற விமானம், சௌபம்னு பேர். அவன்கிட்ட சொன்னால், இதை நீ வச்சுட்டு போய் சண்டை போட்டால் நீ ஜெயிப்பேன்னு சொல்லி கொடுத்தாள். பார்த்துட்டு இருந்தான் எப்பொழுது சண்டை போடலாம் துவாரகையில் போய் இந்த யாதவாளோடன்னு சரியான சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருந்தான். முன்னாடியே பார்த்தோம், போன தசகத்தில் கிருஷ்ணன் இந்திரபிரஸ்தத்துக்கு அங்கே ராஜசூய யாகம் யுதிஷ்டிரர் பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சுட்டு அங்கே போயிருந்தார். அதனால் கிருஷ்ணர் இல்லை என்பதை தெரிஞ்சுண்டு அவன் துவாரகையில் போய் சண்டை போட்டான். அதன் பிறகு அவனுக்கு என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த தசகத்தில் சொல்கிறாள். அதே மாதிரி தந்தபக்தரனையும் சுவாமி வதம் பண்ணத்தையும் இந்த தசகத்தில் சொல்லியிருக்காள். அதோடு கூட இதுக்கெல்லாம் பூர்வ பீட்டிகையாக கிருஷ்ணர் வந்ததே பூபாரத்தை குறைக்கணும். நிறையா துஷ்டாள், ரொம்ப துஷ்ட ராஜாக்கள் நிறையா கோட்டியாக இருக்காள், அவளெல்லாம் அழிக்கணுங்கிறத எண்ணம். அதனால் பெரிய மகாபாரத போர் நடந்தது, குருக்ஷேத்திரத்தில் நடந்தது. அதை இந்த தசகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. அப்பொழுதுதான் சுவாமி பரமானுகிரகம் பண்ணி பகவத்கீதையை உபதேசம் பண்ணாள் அர்ஜுனனுக்கு. அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள். பீஷ்மரோட சண்டை போட்டு சுவாமி பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தார், எப்படியான இந்த கிருஷ்ணனை ஆயுதத்தை எடுக்க முடியா பண்ணுறேன்னால். ஏன்னா கிருஷ்ணர் இந்த மகாபாரத போர் சமயத்தில் என்ன சொல்லியிருந்தார், எக்காரணத்தை கொண்டும் நான் ஆயுதத்தை தொடமாட்டேன், ஆனால் உங்கள் கட்சியிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் பாண்டவாளுக்கு. அப்போது பீஷ்மர் எந்த கிருஷ்ணன் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தானோ அவனை ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்து பிரதிஜை பண்ணார். பக்தனுடைய பிரதிஜையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவே சுவாமி தான் என்ன பிரதிஜை பண்ணானோ அதுலேருந்து மீறி ஆயுதத்தை எடுக்க முடியாச்சு. அதெல்லாம் சொல்கிறாள் பட்டத்திரி இந்த 86வது தசகத்தில். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே சால்வவத வர்ணனம் நாம ஷடசீதிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. சால்வோ பைஷ்மீ விவாஹே யதுபல விஜிதச்சந்திரச்சூடாத்விமானம் விந்தன் சௌபம் சத்மாயி त्वयि वसति कुरून् त्वत्पुरीम् अभ्यभाङ्क्षीत् प्रद्युम्नस्तं निरुन्धन् निखिल यदुभटैः न्यग्रहीद् उग्रवीर्यं तस्यामात्यं द्युमन्तं व्यजनि च समरः सप्तविंशत्यान्तः. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பரம மாயாவியான அந்த சால்வன்கப்பட்டவன் அந்த ராஜா, அதாவது சிசுபாலனுடைய ஸ்நேகிதன், அவனை பற்றி சொல்கிறாள். யதுபல விஜிதா சால்வோ பைஷ்மீ விவாஹே. பைஷ்மின்னு ருக்மிணிக்கு பேர். ருக்மிணியினுடைய கல்யாண சமயத்தில் சுவாமி கிருஷ்ணர் ருக்மிணியை தேரில் எடுத்துன்னு போயின்னு இருக்கிறதே துரத்தின்னு வந்தாள். அப்போது இந்த சால்வனும் துரத்தின்னு வந்தான். அப்போ பைஷ்மி விவாகே அந்த சமயத்தில் யதுபல விஜிதா, யாதவாளுடைய சேனையினால் தோற்கடிக்கப்பட்டவன் இந்த சால்வன். சால்வோ பைஷ்மி விவாகே யதுபல விஜிதா சந்திரச்சூடாத்விமானம். அதன் பிறகு அவன் இந்த யாதவாள்னா பூண்டோடு அழிக்கணும்னு பிரதிஜை பண்ணிண்டு சந்திரச்சூடனான பரமேஸ்வரனை போய் தபஸ் பண்ணான். அப்பொழுது சந்திரச்சூடன் பரமேஸ்வரன் அவனுக்கு ஒரு நல்ல திவ்யமான ஒரு விமானத்தை கொடுத்தாள். அதுக்கு பேர் சௌபம்னு பேர். சந்திரச்சூடாத்விமானம் விந்தன் சௌபம் சமாயி त्वयि வசதி குருன்னு त्वत्पुरीம் அபியபாங்ஷீத். உன்னுடைய பட்டணமான ஏ குருவாயூரப்பா துவாரகை இருக்கே, அதில் நீ அங்கே இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு
நீ இந்திரபிரஸ்தத்திற்கு போயிருக்கிறத தெரிஞ்சுண்டு அவன் சண்டை போட வந்தான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 27 நாட்கள் அவன் அந்த துவாரகையை ஹதாதம் பண்ணி சண்டை போட்டான். ஆனால் பிரத்யும்னன் இருக்கானே, அவன் நீ இல்லாட்டா கூட யாதவ சைன்யத்தோடு கூட அந்த சால்வன் சண்டை போட்டத்தை எதிர்த்து நின்று 27 நாட்களுக்கு அந்த துவாரகையை காப்பாற்றினான். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பிரத்யும்னால இந்த சால்வனுடைய மந்திரி தியுமன்னுதன் அவன் கொல்லப்பட்டான். இதெல்லாம் சொல்கிறாளிங்க. விந்தன் சௌபம் சமாயி துவை வசதி குருன்னு தொத்புரீம் அபியபாங்ஷீத்து துவை குருன்னு வசதி. நீ கௌரவாள் குரு 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 பாண்டவாள் இவாள்லாம் பார்க்கறதுக்காக இந்திரபிரஸ்தம் போயிருக்கேங்கிறது தெரிஞ்சுண்டு அவன் சண்டை போட வந்தான் துவாரகைக்கு. பிரத்யும்னாதம் நிருந்தன்னு நிகில யது பட்டைஹி ன்யக்ரஹீத் உக்ரவீர்யம் தஸ்யாமாத்யம் தியுமந்தம். அப்பொழுது பிரத்யும்னன் யாதவ சைன்யத்தோடு கூட சால்வனுடைய சைன்யத்தை எதிர்த்து போராடினான் 27 நாட்களுக்கு. அப்பொழுது அவனுடைய மந்திரி, அமாத்தியம்னா மந்திரி, தஸ்யா அமாத்தியம் தியுமந்தம், தியுமன்கிறதா பேரை வச்சுருக்கப்பட்ட அவனுடைய மந்திரியை கொன்னான், வதம் பண்ணான். எது பட்டைஹி ன்யக்ரஹீத் உக்ரவீர்யம் தஸ்யாமாத்யம் தியுமந்தம் வியஜனிச்ச சமரஹ சப்தவிம்சதி அஹந்தா. 27 நாட்கள் சண்டை போட்டு அந்த பட்டணத்தை காப்பாற்றினான் அந்த பிரத்யும்னன்கிறதா சொல்லப்பட்ட முதல் ஸ்லோகம். சால்வோ பைஷ்மி விவாஹே யதுபல விஜிதச்சந்திரச்சூடாத்விமானம் விந்தன் சௌபம் சமாயி துவை வசதி குருன்னு त्वत्पुरीम् अभ्यभाङ्क्षीत् प्रद्युम्नस्तं निरुन्धन् निखिलयदुपटैः न्यग्रहीद् उग्रवीर्यं तस्यामात्यं द्युमन्तं व्यजनि च समरः सप्तविंशत्यहान्तः. அடுத்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி அங்கே இந்திரபிரஸ்தத்தில் இருக்கிறதே அங்கே ராஜசூய யாகத்துக்காக போயிருக்காள். அங்கே அந்த சமயத்தில் அங்கே பல அபசகுணங்கள்லாம் இருந்தது. அதை பார்த்துப்பட்டு சுவாமி நினச்சால் திரும்பி நம்ம போகணும்னு நினச்சாள். துவாரகையில் ஏதோ நடக்கிறதுங்கிறதாக நினச்சிண்டாள். அப்பொழுது பலராமன் இருக்கானே அவனோட கூட சேர்ந்துட்டு அந்த சால்வனை எதிர்த்து போராடினாள்னு சொன்னாள். தாவத்வம் ராமசாலி त्वरितमुपगतः खण्डित प्रायसैन्यं सौभेशं तं न्यरुन्धाः स च किल गदया शार्ङ्गम् अभ्रंशयत्ते मायातातं व्यहंसीत् अपि तव पुरतः तत्त्वयापि क्षणार्धं नाज्ञायीत्याहुरेके तदिदम् अवमतं வியாச ஏவ ன்யஷேதீத்து. பட்டத்திரி சொல்கிறாள், நீ பலராமனோடு கூட சேர்ந்து சீக்கிரமாக நீ துவாரகைக்கு திரும்பி வந்தேள். தாவத்வம் ராமசாலி உபகதா துவரித்தம் நிருந்தாக. துவரித்தம்னா சீக்கிரமான அர்த்தம். சீக்கிரமாக அங்கே சண்டை போடுறது தெரிஞ்சுண்டு பிரத்யும்னன் துவாரகையை காப்பாற்றின்னு இருக்கான், சண்டை போட்டுட்டே இருக்கான் இந்த சால்வனுடைய சேனையோடு கூடங்கிறது தெரிஞ்சுண்டு நீயும் பலராமனும் திரும்பி அங்கே வந்தேள் துவாரகைக்கு. வந்து இந்த சால்வனோட அவனுடைய சேனையோடு கூட சண்டை போட்டு அதை ஹதாதம் பண்ணினேள். தம் சௌபேஷம் கண்டித்த பிராய சைன்யம், அந்த சைன்யத்தை வதம் பண்ணி அதெல்லாத்தையும் நசிக்க பண்ணினேள். அப்பொழுது என்ன ஆச்சுன்னாள், அந்த சால்வன் அவனுடைய திவ்யமான கதையை எடுத்து, நீ வச்சுட்டு இருந்த வில்லு இருக்கே அதுக்கு பேர் ஷார்ங்கம்னு பேர், சுவாமிக்கு அதனால தான் ஷார்ங்க பாணின்னு பேர். எப்படி கோதண்ட பாணின்னு ராமருக்கு பேரோ அப்படி மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் கிருஷ்ணனுக்கு ஷார்ங்க பாணின்னு ஒரு பேர். ஷார்ங்கம்ங்கிற தனுசை வச்சுட்டு இருப்பார். அவன் என்ன பண்ணான், கதையை எடுத்து ஷார்ங்கத்தை அடித்தானாம். அது கீழே விழுந்ததுன்னாள்.
சச்ச கதையா கில அப்ரம்ஷயத்து தே ஷார்ங்கம், உன்னுடைய ஷார்ங்கம்ங்கிற வில்ல அப்படி கீழே தட்டி விட்டான், கீழேருந்து விழுந்ததுன்னாள். அப்புறம் அவன் மாயாவி, அவன் மாயமான வித்தியல் ஜால வித்தியெல்லாம் பண்ணுவன். அவன் என்ன பண்ணான், கிருஷ்ணனுடைய அப்பா வசுதேவர் மாதிரியே ஒரு மாய வசுதேவர் உண்டாக்கி, இவருக்கு முன்னாடி ஏதோ உங்கள் அப்பாவை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாய வசுதேவன் இருக்காரே அவரை கொன்னானாம், வாளால் எடுத்து வெட்டினான். அப்போது அந்நிய புராணங்கள்லேயும் எல்லாரும் சொல்கிறாளுங்கிறாள் பட்டத்திரி. என்ன சொல்கிறாளாம், கிருஷ்ணர் அதனால் மோகிச்சு போயிட்டாள், ஆஹா நம்ம அப்பாவை கொன்னுட்டானேன்னு ரொம்ப துக்கத்தை அடைஞ்சதாக அந்நிய புராணங்கள்லாம் சொல்கிறாள். அது தப்பு. ஏன்னா நீ எப்படி எல்லாம் தெரிஞ்ச உனக்கு எப்படி இது மாயையும் தெரியாமல் போயிருக்கும். அதனால்தான் வியாசர் இருக்காரே அவர் அந்த மாதிரி சொல்லலை. அந்த மாதிரி யார் சொன்னாலோ அதெல்லாம் அவமத்தம்ங்கிறதா சொல்கிறாள், துர்மதம்ங்கிறதா கண்டிச்சிருக்காள்ங்கிறதாவும் சொல்கிறாள். இங்கே மாயா தாத்தம் வியகம்சீது அபிதவ புறத்தா தத்வயாபி க்ஷணார்த்தம் நாஜ்ஞாயி தியாகுரேகே ததிதம் அவமதம் வியாசையேவ ஞஷேதீத்து. பல பேர் சொல்கிறாள், நீ மயங்கி போயிட்ட, உங்கள் அப்பாவை மாதிரி மாய வசுதேவனை வதம் பண்ணத்தை பார்த்துவிட்டு மயங்கி போயிட்டே, நீ ரொம்ப துக்கம் அடைஞ்சேங்கிறதா சொல்கிறாள் எல்லாரும். அது தவறு என்பதாக அதை கண்டிச்சிருக்காள் வியாசர். தது இதம் அவமதமிதி, அது சரியான எண்ணம் இல்லை. கிருஷ்ணர் பரமஜானி சர்வஜானி, அவர் அப்பேற்பட்டவர் இதெல்லாம் மோகிக்க மாட்டாருங்கிறதாக வியாசரே சொல்லியிருக்காருங்கிறதாப்பட்ட 2வது ஸ்லோகம். தாவத்வம் ராமசாலி துவரிதம் உபகதா கண்டித பிராயசைன்யம் சௌபேஷம் தம் யருந்தா சச்சகில கதையா ஷார்ங்கம் அப்ரம்ஷயத்தே மாயா தாத்தம் வியகம்சீத் அபி தவ புரதா தத்வயாபி க்ஷணார்த்தம் நாஜ்ஞாயி தியாகுரேகே ததிதம் அவமதம் வியாசையேவ ஞஷேதீத்து. அடுத்த 3வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், பரமேஸ்வரன் கொடுத்த விமானம், திவ்யமான விமானம், அது மேலே ஏறிண்டு கதையை எடுத்துட்டு அவன் சால்வன் சண்டை போட வந்தான். ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா, உன்னுடைய கதையினால் அந்த விமானத்தை நொறுக்கி தள்ளினேன். அதை சமுத்திரத்தில் மேற்கு சமுத்திரம் இருக்கே அங்கே அது விழுந்தது. அவன் சால்வனுடைய தலையையும் உன்னுடைய சக்கராயுதத்தினால நீ வதம் பண்ணேங்கிறாள். அப்பொழுது தந்தவக்திரன்கப்பட்டவன் அவன் வந்து சண்டை போட்டான். அவனையும் நீ உன்னுடைய கதையினால் அடித்து கீழே தள்ளினே. உன்னுடைய கௌமோதகிங்கப்பட்ட திவ்யமான கதை, அதனால் அவனை எப்படி சிசுபாலனை நீ வதம் பண்ணியோ அப்படி இவனையும் தந்தவக்திரனையும் வதம் பண்ணி உன் கையால் வதம் அடைஞ்சதுனால அவன் உன்னோட சாயுஜ்யத்தை அடைஞ்சான்னு சொல்லக்கூடிய 3வது ஸ்லோகம். க்ஷிப்த்வா சௌபம் கதாச்சூர்ணிதம் உதகநிதௌ மங்ஷுசால்வேபி சக்ரேன உத்கிருத்தே தந்தவக்த்ரஹ பிரசபம் அபிபதன் அபியமுஞ்ச கதாந்தே கௌமோதக்யா ஹதோசௌ அபி சுகிருதநிதி சைத்யவத் பிராபதைக்யம் சர்வேஷாம் ஏவஷபூர்வம் த்வயி திருத மனசாம் மோக்ஷணார்த்தோ அவதாரः. இதெல்லாம் நீ எதுக்காக அவதாரம் பண்ணியோ அந்த அவதார லட்சியம் அது. நீ அவதாரம் பண்ண காரணமே இப்படி துஷ்டாலெல்லாம் நிகிரகம் பண்ணுங்கிறது. அதோடு கூட சிசுபாலன் தந்தபக்தனன் இவாள்னா ஜெயவிஜயாளோட அவதாரம். அவளையும் வதம் பண்ணி அவளுக்கு சாயுஜ்யத்தை கொடுக்கணும், உன்னோட கூட சேர்த்துக்கணும் என்று முன்னாடியே உன்னுடைய சங்கல்பம்னு சொல்கிறாள். க்ஷிப்த்வா சௌபம் கதாச்சூர்ணிதம் உதகநிதௌ, உன்னுடைய கதையினால் அந்த சௌபம் கட்ட திவ்யமான விமானம், பரமேஸ்வரன் கொடுத்த விமானம், அதை பொடியாக பண்ணி சமுத்திரத்தில் தள்ளினே. மங்ஷு சால்வே பிச்சக்ரேன, அதோடு கூட
அந்த சால்வனுடைய தலையை உன்னுடைய சக்கராயுதத்தினால நீ அறுத்து கீழ் தள்ளின. உத்கிருத்தே தந்தவக்திரா பிரசபம் அபிபதன்னு அபியமுஞ்சத் கதாந்தே. உன்னுடைய வசத்தியான கதை இருக்கே, கௌமோதிகிங்கிற கதை அந்த கௌமோதிகிங்கிற கதையினால அந்த தந்தவக்திரன் வந்தான், அவனும் சண்டை போட, அவனையும் நீ கொன்னி அவனை சாயுஜ்யம் உன்னோட ஐக்கியமாக முடியா பண்ணேன்னாள். எப்படின்னாள், சைத்தியவத்துனாள், சிசுபாலனுக்கு எப்படி கொடுத்தியோ மோட்சம் அப்படி இவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தேன்னாள். கௌமோதக்யா ஹதோசௌ அபி சுகிருத நிதி சைத்தியவத் பிராபதைக்கியம் சர்வேஷாம் ஏஷ பூர்வம் துவயி திருத மனசாம். இவ்வாறெல்லாம் செய்வதற்கு காரணம் முன்னாடியே நீ அவதாரத்திலேயே நினச்சிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி பண்ணணும், துஷ்டால நிகிரகம் பண்ணணும், இந்த மாதிரி இங்கே வந்திருக்கப்பட்ட சிசுபாலன் தந்தபக்திராதிகளுக்குன்னா மோட்சம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு வந்து இந்த அவதாரத்தினுடைய லட்சியம். அதுபடி பண்ணேங்கிறாள் பட்டத்திரி. சர்வேஷாம் ஏஷ பூர்வம் துவயி திருத மனசாம் மோக்ஷணார்த்தோ அவதாரா. இந்த அவதாரம் அதுக்காக வல்லவோ நீ அவதாரம் பண்ணியிருக்கே கிருஷ்ணா, அது பூர்ணமாச்சுங்கிறாள். க்ஷிப்த்வா சௌபம் கதா சூர்ணிதமுதகநிதௌ மங்ஷுசால்வேபி சக்ரேண உத்கிருத்தே தந்தவக்த்ரா பிரசபம் அபிபதன் அபியமுஞ்சத் கதாந்தே கௌமோதக்யா ஹதோசௌ அபி சுகிருத நிதி சைத்யவத் பிராபதைக்கியம் சர்வேஷாம் ஏஷ பூர்வம் துவயி திருத மனசாம் மோக்ஷணார்த்தோ அவதாரா. அடுத்த 4வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். ஏ கிருஷ்ணா, நீ துவாரகைக்கு இந்திரபிரஸ்தத்துலேருந்து திரும்பி வந்துவிட்ட. நீ துவாரகையில் இருந்துட்டு இருந்தே துவாரகையை காப்பாற்றிவிட்ட. சண்டை போட்டு சால்வனை ஜெயிச்சு தந்தபக்தரை நீ வதம் பண்ணி நீ எங்கே இருந்துட்டுருக்கே துவாரகையில். அப்பொழுது என்ன ஆயிடுத்து, கௌரவ சபையில் கௌரவாளோட கூட தியூத்தமாடி பாண்டவாள் தோற்கப்பட்டு அந்த வியாஜமாக வச்சுட்டு திரௌபதியை பணயம் வச்சாள் அவள். அப்போது திரௌபதிக்கு வஸ்திராபகரணம் பண்ணான் துஷாசனன். அந்த சமயம் நீ அவளை காப்பாற்றினேன்னாள். ஏன்னா அவளுடைய கூக்குரலை கேட்டுவிட்டு நீ அவளை காப்பாற்றினே. அதே மாதிரி அதே திரௌபதியை பின்பு ஒரு சமயம் காட்டில் அவள் இருக்கிறத பரமேஸ்வரனுடைய பரம பக்தனான துர்வாசர் அவர் வந்திருந்தார். அவர் வந்திருந்த போது அவருக்கு அக்ஷய பாத்திரம் மூலமாக சாப்பாடு போட முடியாமல் போயிடுத்து. அப்பொழுதும் நீ ஒரு மாயம் பண்ணி அந்த அக்ஷய பாத்திரத்தை நீ அலம்பி வச்சிருக்கியே, அது பூர்ணமாக இருக்கான்னு பாருனபோது அதில் ஒரு பருக்கை இருந்தது. அந்த பருக்கையே நீ சாப்பிட்டோன்னே லோகம் முழுக்க திருப்தி அடைஞ்சு விட்டாள். அப்போ துர்வாசத்து வயது பூர்ணமாக திருப்தி அடைஞ்சு விட்டாக. அவருக்கும் எடுத்து சாப்பிடல. இப்படி அவளை காப்பாற்றினேன் இந்த அக்ஷய பாத்திரத்து மூலமாக. அந்த கதையெல்லாம் சொல்கிறாள் இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி. त्वय्या यातेऽथ जाते किल कुरु सदसि द्यूतके संयतायाः क्रन्दन्त्यां याज्ञसेन्याः सकरुणमकृथाः चेलमालामनन्ताम् अन्नान्तप्राप्तशर्वांशजमुनि चकित द्रौपदी चिन्तितोऽथ प्राप्त शाकान्नमश्नन् முனிகணமகிருத்தாக திருப்திமந்தம் வனாந்தே. அழகான 4வது ஸ்லோகம் இது. துவய்யா யாத்தேத ஜாத்தே, நீ திரும்பி துவாரகைக்கு வந்த இந்திரபிரஸ்தத்துலேருந்து. அப்போ என்ன ஆச்சு, அங்கே இந்திரபிரஸ்தத்தில் அங்கே கௌரவாளுக்கும் பாண்டவாளுக்கும் தியூத்தம், கேம் ஆஃப் டைஸ் அது நடந்தது. கில குரு சதசி தியூதகே சம்யதாயாக, அந்த காரணமாக திரௌபதி பணயம் வைக்கப்பட்டாள். அப்பொழுது அவளை வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து மானபங்கம் பண்ணுவதற்காக துஷாசனன் பண்ணான்னாள். அப்போது அழுதாள் அவள், கிருஷ்ணான்னு கதறினாள். கிரந்தந்தியாம் யாஜ்ஞசேன்யா, கூக்குரலிட்டு அழுதுன்றிருந்த அந்த யாஜ்ஞசேன்யாம் திரௌபதியினுடைய அழுகையை கேட்டுவிட்டு
சகருணமகிருதாக மா கருணாமூர்த்தியான நீ என்ன பண்ண, சேலமாலாம் அனந்தாம், அவள் புடவை கீழே நழுவி விழாதபடிக்கு கலர் கலராக புடவை மேலே மேலே அவன் துஷாசனம் இழுத்துட்டே இருக்கான். அது புதுசாக புடவை வந்துட்டே இருக்கு. புடவையை அழுக்கவே முடியாதபடி நீ ஒரு மாயம் பண்ணினியே, அவள் மானத்தை ரட்சிச்சியே ஏ கிருஷ்ணாங்கிறாள். கிரந்தந்தியாம் யாஜ்ஞசைன்யா சகருணம் அகிருதாக சேலமாலாம் அனந்தாம் அன்னாந்த பிராப்த சர்வாம் ஷஜமுனி சகித திரௌபதி சிந்தித்தோத. ஒரு சமயம் காட்டில் வனத்தில் இவாள்லாம் இருந்துருக்கிறத பஞ்சபாண்டவாளும் திரௌபதியும், அவளுக்கு அக்ஷய பாத்திரம்னு ஒன்று இருந்தது. அந்த அக்ஷய பாத்திரத்து மூலமாக எத்தனை பேருக்கு வேணால் சாப்பாடு போடலாம், பக்ஷியங்களும் போஜ்யமும் போடலாம், விதவிதமான ஆகாரங்கள் போடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போட முடியும். ஒரு தடவை அக்ஷய பாத்திரத்தை உபயோகம் பண்ணி முடிஞ்சு அதை அலம்பி வச்சாச்சுன்னா அப்புறம் மறுநாளைக்கு தான் அது மறுபடியும் போஜனத்தை தரும். அது அப்போ அந்த சமயம் பார்த்து இவள் போஜனமெல்லாம் முடிஞ்சு அக்ஷய பாத்திரத்தையும் நன்னா கழுவி வச்சு விட்டாள், அலம்பி வச்சு விட்டாள். அந்த சமயம் பார்த்து எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்லியிருந்து யார் வந்தாள்? சர்வாம்சஜ முனி, சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய அவதாரமான முனி துர்வாசஸ் அங்கே வந்தாள். வந்தபோது அவர் எனக்கு பசிக்கிறது சாதம் ஒன்றும்னாள். நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ளேயும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைந்தாள். திரௌபதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கையை பிசைஞ்சாள். கிருஷ்ணா காப்பாற்றணும்னு கூப்பிட்டாள். இப்போ கிருஷ்ணர் அவர்கிட்ட சொன்னாள், அம்மா நீ இந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டாடினாள், அதை அலம்பி வச்சுட்டேனே, நான் கவலைப்படாத கொண்டாடினாள். பார்த்தா அன்றைக்கி பார்த்து அவள் சரியாக அலம்பலை. அதில் கொஞ்சம் சாக்கான்னம் கொஞ்சோண்டு ஒட்டின்னு இருந்தது, ஒரு கரியாப் ஒன்று சரியாக ஒரு கீரை ஒன்று அலம்பாமல் ஒட்டின்னு இருந்தது. சுவாமி என்ன பண்ணால் அந்த கீரையை தூக்கி வாயில் போட்டுட்டாள். சுவாமி அவருக்கு பேரே விஸ்வம்னு பேர். இந்த விஸ்வம் முழுக்க சுவாமி தான். சுவாமி ஒருத்தரை திருப்தி அடைஞ்சாக லோகம் முழுக்க திருப்தி அடைஞ்சிடும், எல்லா ஜீவராசிகளும் திருப்தி அடைஞ்சிடும். பிராப்த ஷாக்கான் நமஷ்னன்னு மூணு. அப்போது இவர் அந்த கொஞ்சோண்டு மீதி இருந்த அந்த கீரையை எடுத்து வாயில் போட்டுன்னு சாப்பிட்டு அவர் திருப்தியானார். அவர் திருப்தியானா இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை ஜந்துக்களும் திருப்தி ஆடிட்டாள். அப்போது இந்த துர்வாசத்துக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்தாள் சாப்பிட்றதுக்காக. ஆனால் அவருடைய சிஷ்யாள் எல்லாரும் சொல்கிறாள், வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கே, இப்போ சாப்பிட முடியாது போல் இருக்கேன்னு சொல்லி திரௌபதிகிட்ட சொன்னாலாம். நான் உன்னை சமைச்சு வைக்க சொன்னேன், ரொம்ப நான் சாரி, ரொம்ப மன்னிக்கணும், என்னால் சாப்பிட முடியாது போல் இருக்கு, வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு விட்டாள். முனிகணம் அகிருத்தாக திருப்தி மந்தம் வனாந்தே. அந்த முனியான துர்வாசஸு போஜனம் சாப்பிட்ட மாதிரி திருப்தி அடைஞ்சு விட்டாள். எல்லாம் உன்னுடைய மாயம் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய 4வது ஸ்லோகம். त्वय्या यातेऽथ जाते किल कुरु सदसि द्यूतके सम्यताया क्रन्दन्त्यां याज्ञसेन्या सकरुणमकृथाः चेलमालामनन्ताम् अन्नान्तप्राप्तशर्मांशजमुनि चकित द्रौपदी चिन्तितोऽथ प्राप्तशाकान्नमश्नन् முனிகணமகிருதாக திருப்திமந்தம் வனாந்தே. ஸ்ரீஹரே நம. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நம. அத ஸ்ரீமன் நாராயணீயே சால்வவத வர்ணனம் நாம ஷடசீதிதமம் தசகம். சால்வோ பைஷ்மீ விவாகே, சால்வோ பைஷ்மீ விவாகே, சால்வோ பைஷ்மீ விவாகே யதுபல விஜித சந்திரச்சூடாத்விமானம், யதுபல விஜித சந்திரச்சூடாத்விமானம், யதுபல விஜித சந்திரச்சூடாத்விமானம் விந்தன் சௌபம் சமாயி, விந்தன் சௌபம் சமாயி, விந்தன் சௌபம் சமாயி त्वयि वसति कुरून् त्वत्पुरीम् अभ्यभाङ्क्षीत्, त्वयि वसति कुरून् त्वत्पुरीम् अभ्यभाङ्क्षीत्, त्वयि वसति कुरून् त्वत्पुरीम् अभ्यभाङ्क्षीत्. प्रद्युम्नस्तं निरुन्धन्
பிரத்யும்னஸ்தம் நிருந்தன் பிரத்யும்னஸ்தம் நிருந்தன் நிகில யதுபடைः ன்யக்ரஹீத் உக்ரவீர்யம் நிகில யதுபடைः न्यग्रहीद उग्रवीर्यं निखिल यदुभटैः न्यग्रहीद उग्रवीर्यं तस्यामात्यं द्युमन्तं तस्यामात्यं द्युमन्तं तस्यामात्यं द्युमन्तं व्यजनि च समरः सप्तविंशत्यान्तः व्यजनि च समरः सप्तविंशत्यान्तः व्यजनि च समरः सप्तविंशत्यान्तः तावत्त्वं रामशाली तावत्त्वं रामशाली तावत्त्वं रामशाली त्वरितमुपगतः खण्डितप्रायसैन्यं त्वरितमुपगतः खण्डितप्रायसैन्यं त्वरितमुपगतः खण्डितप्रायसैन्यं सौभेशं तं न्यरुन्धाः सौभेशं तं न्यरुन्धाः सौभेशं तं न्यरुन्धाः स च किल गदया शार्ङ्गमभ्रंशयत्ते स च किल गदया शार्ङ्गमभ्रंशयत्ते स च किल गदया शार्ङ्गमभ्रंशयत्ते मायातातं व्यहंसीत् मायातातं व्यहंसीत् मायातातं व्यहंसीत् अपि तव पुरतः तत्त्वयापि क्षणार्धम् अपि तव पुरतः तत्त्वयापि क्षणार्धम् अपि तव पुरतः तत्त्वयापि क्षणार्धम् नाज्ञायीत्याहुरेके 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 तदिदमवमतं व्यास एव न्यषेधीत् तदिदमवमतं व्यास एव न्यषेधीत् तदिदमवमतं व्यास एव न्यषेधीत् क्षिप्त्वा सौभं गदाचूर्णितं क्षिप्त्वा सौभं गदाचूर्णितं क्षिप्त्वा सौभं गदाचूर्णितं उदकनिधौ मंक्षु साल्वेऽपि चक्रेण उदकनिधौ मंक्षु च साल्वेऽपि चक्रेण उदकनिधौ मंक्षु साल्वेऽपि चक्रेण उत्कृत्ते दन्तवक्त्रः उत्कृत्ते दन्तवक्त्रः उत्कृत्ते दन्तवक्त्रः प्रसभम् अभिपतन् अभ्यमुञ्चत् गदान्ते प्रसभम् अभिपतन् अभ्यमुञ्चत् गदान्ते प्रसभम् अभिपतन् अभ्यमुञ्चत् गदान्ते कौमोदक्या हतोऽसौ कौमोदक्या हतोऽसौ कौमोदक्या हतोऽसौ अपि सुकृतनिधिः चैद्यवद् प्रापदैक्यम् अपि सुकृतनिधिः चैद्यवद् प्रापदैक्यम् अपि सुकृतनिधिः चैद्यवद् प्रापदैक्यम् सर्वेषाम् एष पूर्वम् सर्वेषाम् एष पूर्वम् सर्वेषाम् एष पूर्वम् त्वयि धृतमनसाम् मोक्षणार्थोऽवतारः त्वयि धृतमनसाम् मोक्षणार्थो अवतारः त्वयि धृतमनसाम् मोक्षणार्थोऽवतारः त्वय्यायातेऽथ जाते त्वय्यायातेऽथ जाते त्वय्यायातेऽथ जाते किल कुरु सदसि द्युतगे संयतायाः किल कुरु सदसि
द्युतके संयतायाः किल कुरु सदसि द्युतके संयतायाः क्रन्दन्त्यां याज्ञसेन्याः क्रन्दन्त्यां याज्ञसेन्याः क्रन्दन्त्यां याज्ञसेन्याः सकरुणमकृताः चेलमालामनन्ताम् सकरुणमकृताः चेलमालामनन्ताम् सकरुणमकृताः चेलमालामनन्ताम् अन्नान्तप्राप्तशर्वांशजमुनि अन्नान्तप्राप्तशर्वांशज मुनि अन्नान्तप्राप्तशर्वांशजमुनि चकित द्रौपदी चिन्तितोऽथ चकित द्रौपदी चिन्तितोऽथ चकित द्रौपदी चिन्तितोऽथ प्राप्तशाकान्नमश्नन् 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 मुनिगणमकृताः तृप्तिमन्तं वनान्ते मुनिगणमकृताः तृप्तिमन्तं वनान्ते मुनिगणमकृताः तृप्तिमन्तं वनान्ते ஸ்ரீஹரே நம. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்பொழுது இந்த தியூத்தம் ஆடி கௌரவாள் பாண்டவாளை ஜெயிச்சாள். அப்போ அவளுடைய சொத்தெல்லாம் பிடுங்கின்றாள். அவளை ராஜ்யத்தை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிவிட்டாள். அதன் பிறகும் ராஜ்யத்தை கொடுக்காமல் எத்தனை கெஞ்சி கேட்டும் எனக்கு 5 பஞ்சபாண்டவாளுக்கு 5 ஜில்லா வேண்டாம், 5 நகரம் வேண்டாம், 5 கிராமம் வேண்டாம், 5 வீடு வேண்டாம் இன்னும் எல்லாம் கேட்டாள். அவன் ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னுட்டான் துரியோதனன். அப்பொழுது சண்டை ஏற்பட்டது. அப்போது கௌரவாள் என்ன சொன்னாள், எனக்கு உன்னுடைய சேனை எனக்கு வேணும்னாள். கிருஷ்ணன் மாத்திரன், கிருஷ்ணா நீ மாத்திரம் எனக்கு இருந்தால் போரும்னாள் அர்ஜுனன். அப்போ சுவாமி பாண்டவாளோடு சேர்ந்தாள். இப்போ பாண்டவாள்கிட்ட சொன்னாள், நான் இந்த சண்டையில் சண்டை போட மாட்டேன்ப்பா, ஒரு ஆயுதத்தையும் கையில் தரிக்க மாட்டேன், ஆனால் உங்களோட இருக்கேன், அது வேணுமா? இல்லை என்னுடைய சைன்யம், என்னுடைய எல்லாம் ரத கஜ துரக பதாதி 4 விதமான சேனைகள் இருக்குது, யதேஷ்டமாக இருக்குது துவாரகையில், அது வேணுமான்னு கேட்டாள். துரியோதனே எனக்கு சேனை வேணும்னுட்டான். சுவாமியே அர்ஜுனன் நீங்கள் என்னோட கூட இருந்தால் அதுவே போரும், அந்த பலமே போரும்னுட்டான். இதெல்லாம் சொல்கிறாள் இந்த பட்டதிரி இந்த 5வது ஸ்லோகத்தில். அப்பொழுது எந்த சுவாமி பிரதிஜை பண்ணியிருந்தாரோ நான் ஆயுதத்தை தரிக்க மாட்டேன்னுட்டு, அவரை ஆயுதத்தை தரிக்க முடியாது வச்சுவிட்டார் அதை பீஷ்மர். அதை பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள். இந்த ஸ்லோகத்தில் சண்டை வர காரணத்தை சொல்கிறாள். ஏன்னா நெகோஷியேஷன் நடந்தது கௌரவாளுக்கும் பாண்டவாளுக்கும். அப்போ பீஷ்மர் துரோணர் முதலானவாள்னா இந்த நெகோஷியேஷன் சுவாமி சொன்னதை ஏற்றுண்டாள். ஆனால் துரியோதனன் மாட்டேன்னுட்டான். அப்போ சண்டை பெரிய கௌரவ போர் நடந்தது குருக்ஷேத்திரத்தில். அது சொல்கிறாள், யுத்தோத்யோகோத மந்திரே மிலதி சதி விருதா பல்குனேன த்வமேகா கௌரவ்யே தத்த சைன்யா கரிபுரமகமோ தூத்தியகிருத் பாண்டவார்த்தம் பீஷ்ம துரோணாதிமான்யே தவ கலு வச்சனே धिकृते कौरवेण व्यावृण्वन् विश्वरूपं मुनिसदसि पुरीं शोभयित्वा आगतो भूः. தியூத்தமெல்லாம் ஆடி இவாளெல்லாம் தோற்றோடனே கௌரவாளும் பாண்டவாளும் கிருஷ்ணனை தூதனாக அனுப்பிச்சாள். நீ போய் நெகோஷியேட் பண்ணு இந்த துரியோதனாதிகளோடு கூடன்ட்டு. யுத்தோத்யோகேத மந்திரே, அவன் சண்டை தான் போட போகிறேன்னு இருந்துருந்தான் துரியோதனன். அப்பொழுது சுவாமி போய் அவங்ககிட்ட தூத்தனாக போனாள். அப்பா என்ன சண்டை போடுறேங்கிறியே சரியில்லைன்னு சொல்லி பார்த்தாள். அவன் கேட்கல. அப்போது சொன்னால், சரி சண்டை போடுறதுன்னா உனக்கு என்ன வேணும் கேளு, நான் பாரபட்சம் பண்ண மாட்டேன், என்கிட்ட சைன்யம் இருக்குது,
நான் வேணுமா இல்லை சைன்யம் வேணுமான்னு கேட்டாள். யுத்தோத்யோகேத மந்திரே, யுத்தம் நடக்க போகிறது, கௌரவ யுத்தம், மகாபாரத போர். அது சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மந்திரே மிலதி சதி விருதா பல்குனேன துவமேகா. பல்குனன்னு அர்ஜுனனுக்கு பேர். அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா நீ ஒத்தனாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட கூட நீ இருக்கணும், அது போரும் எங்களுக்குன்னு தான். ஆனால் கௌரவாள் என்ன கேட்டார்னாள், கௌரவ்யே தத்த சைன்யா, கிருஷ்ணனுடைய படபலத்தை எல்லாத்தையும் வேணும்னு கேட்டான். அதை சுவாமி அனுப்பிச்சாள். கரிபுரமகமோ, அஸ்தினாபுரத்துக்கு போய் சேர்ந்தாள். தூத்தியகிருத் பாண்டவார்த்தம், இவ்வாறாக நீ தூத்தனாக போனே, பாண்டவாளுக்கா தூத்தனாக போனே. அப்போ அந்த நீ சொன்ன பேச்சை யார் கேட்டாள்? பீஷ்ம துரோணாதி மான்யே, நல்ல கெட்டிக்காராளான விருத்தாள். பீஷ்மால் துரோணர் எல்லாரும் நீ சொல்கிறது சரி, ஏ துரியோதனா அவளுக்கு ஏதானும் 5 கிராமோ இல்லை 5 வீடோ கொடுறான். நான் அவன் மாட்டேன்னுட்டான் துரியோதனன். திக்ருதே கௌரவேன, அந்த அவளுடைய பெரியவாளுடைய வார்த்தையெல்லாம் திக்ருதே, தூக்கி எறிஞ்சுவிட்டான் அந்த துரியோதனன். அதனால் பெரிய சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டை சமயத்தில் அர்ஜுனனுக்கு மந்திரோபதேசம் பண்ணால் பகவத்கீதையை எடுத்து. அந்த சமயம் சுவாமி தன்னுடைய விஸ்வரூபத்தை தரிசனம் அவனுக்கு காமிச்சாள். அங்கே இருந்த குழுமையினுள்ள எல்லா முனிகளுக்கும் சுவாமியினுடைய விஸ்வரூபத்தை எடுத்து காமிச்சாள்னு சொல்கிறாள். வியாவிருண்வன் விஸ்வரூபம் முனி சதசி புரீம் சோபயித்வா ஆகதோ பூ. நீ அங்கே உன்னுடைய விஸ்வரூப தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து எல்லாருக்கும் காமிச்சே. நீ நான் யார் தெரியுமா, நான் சாட்சாத் பரம்பொருளுங்கிறத எடுத்து காமிச்சேங்கிறா. பட்ட 5வது ஸ்லோகம். யுத்தோத்யோகேத மந்திரே மிலதி சதி விருதா பல்குனேன த்வமேகா கௌரவ்யே தத்த சைன்யா கரிபுரமகமோ தூத்யகிருத் பாண்டவார்த்தம் பீஷ்மத்ரோணாதி மான்யே தவ கலு வச்சனே திக்ருதே கௌரவேண வியாவிருண்வன் விஸ்வரூபம் முனி சதசி புரீம் சோபயித்வா ஆகதோ பூ. இப்போ பெரிய சண்டை ஏற்பட்டது, மகாபாரத போருங்கிறத சொன்னாள். அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொன்னாள், கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக பார்த்தசாரதியாக இருந்த வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் பட்டத்திரி 6வது ஸ்லோகத்தில். அந்த மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணி தேரோட்டியாக வந்தான் கிருஷ்ணன். அப்பொழுது அர்ஜுனனுக்கு பிரமை ஏற்பட்டது. தனக்கு முன்னாடி தன்னுடைய பந்துக்கள்லாம் இருக்காளே, தன்னுடைய குருவெல்லாம் இருக்காளே, தனக்கு பால் கொடுத்து தன்னை வளர்த்த தன்னுடைய தாத்தா இருக்காரே, இவாளெல்லாம் எப்படி கொல்வது என்று மயங்கி விட்டான் அவன். அப்பொழுது சுவாமி பகவத்கீதையை எடுத்து உபதேசம் பண்ணத்தை எடுத்து சொல்கிறாள். எடுத்து சொல்லி அவனை வதம் பண்ண, நீங்கள் சண்டை போடணுங்கிறதா சொல்லி உன்னுடைய விஸ்வரூபத்தை அவனுக்கு தரிசனம் பண்ணி வச்சியே கிருஷ்ணா. அதை பார்த்துவிட்டு அர்ஜுனனுக்கு மறுபடியும் நல்ல மனசு ஏற்பட்டு தைரியம் ஏற்பட்டு அவன் தர்ம யுத்தம் பண்ணினான்ங்கிறப்பட்ட 6வது ஸ்லோகம் இது. ஜிஷ்ணோஸ்துவம் கிருஷ்ணசூதா खलु समरमुखे बन्धुघाते दयालुं खिन्नं तं वीक्ष्य वीरं किमिदम् अयि सखे नित्य एको अयमात्मा को वध्यः कोऽत्र हन्ता तदिह वदभियं प्रोज्य मय्यर्पितात्मा धर्म्यं युद्धं चरेति प्रकृतिम् अनयथा தர்ஷயன் விஸ்வரூபம். ஹே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, உன்னுடைய மாயை என்ன சொல்லுவேன். ஜிஷ்ணோஸ்துவம் கிருஷ்ணசூதா, நீ அந்த ஜிஷ்ணு அர்ஜுனன் இருக்கானே அவனுக்கு தேரோட்டியாக நீ இருந்தே அந்த மகாபாரத போரில். சமரமுகே பந்துகா தே தயாளும், அப்பொழுது தேரை கொண்டு நடுப்புற நிறுத்தினேன். 2 சைன்யமும் பாண்டவ சைன்யம் கௌரவ சைன்யம் ரெண்டுக்கும் நடுப்புற நிறுத்தினே. அப்போ அர்ஜுனன் பார்த்தான் எதிர்க்க. அப்போ கௌரவ சைன்யத்துக்கு நடுப்புற தன்னுடைய பிதாமகார்கள்லாம் இருக்காள், தன்னுடைய குருவெல்லாம் இருக்காள், தன்னுடைய பந்து ஜனங்கள்லாம் இருக்காள். இதெல்லாம் பார்த்து மகா தயாளுவான அவன் கிண்ணம் தம் வீக்ஷ்ய வீரம் கிமிதம் ஐசகே நித்ய ஏகோயமாத்மா. அப்பொழுது அர்ஜுனனுக்கு நீ உபதேசம் பண்ண பகவத்கீதையை.
அப்பா என்ன நீ மயங்குற? இது எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்ட ஆத்மா ஒத்தனான நான் தான். உங்கள் தாத்தா துரியோதனன், துஷாசனன், யானை, பூனை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கப்பட்டவன் அதே அயம் ஆத்மா. ஒத்தந்தான், ஏகோயம் ஆத்மா, நான் தான், ஒரே ஆத்மா. யாரை போய் சண்டை போட்டு கொல்ல போகிறேன்னு நினைக்கிறியோ அது ஒன்றும் அந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. கோவத்யா கோத்திரஹந்தா, யாரு கொல்பவன், யாரு கொல்லப்படபவன் என்றெல்லாம் நீ அவனுக்கு உபதேசம் பண்ணேன். ததிக வதபியம் புரோஜ்ய மையர்பிதாத்மா, இந்த சண்டையில் நீ யாரை கொன்னாலும் அவள்லாம் கடைசியில் என்ன தான் வீர மரணம் அடைஞ்சி என்னை சேர போகிறாள். அதே மாதிரி தர்ம யுத்தம் பண்ண நீயும் கடைசியில் என்ன தான் சேர போகிற. அதனால் தர்ம யுத்தத்தை நீ பண்ணணும்னு சொன்னேன். தர்மியம் யுத்தம் சரேதி பிரகிருதி அனயதா தர்ஷயன் விஸ்வரூபம். அர்ஜுனனுக்கு உன்னுடைய விஸ்வரூபத்தை திவ்யமான அவனுக்கு சக்ஷுஷை கொடுத்து காமிச்சேனி. அப்பேற்பட்ட கருணா வாத்சல்யமான மூர்த்தி அல்லவா ஏ குருவாயிரப்பான்னு பட்டதிரி உருக்கமாக சொல்கிறாள். ஜிஷ்ணோஸ்துவம் கிருஷ்ணசூதா கலு சமரமுகே பந்துகாதே தயாலும் கிண்ணம் தம் வீக்ஷ்ய வீரம் கிமிதம் ஐசகே நித்ய ஏகோயமாத்மா கோவத்யா கோத்ரஹந்தா ததிக வதபியம் புரோஜ்ய மயர்பிதாத்மா தர்மியம் யுத்தம் சரேதி பிரகிருதிம் அனயதா தர்ஷயன் விஸ்வரூபம். அடுத்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். பக்தோத்தம் சேத பீஷ்மே தவ தரணிபர க்ஷேபகிருத்யைக சக்தே நித்யம் நித்யம் விபிந்ததி அயுத சமதிகம் பிராப்தசாதே ச பார்த்தே நிஷஸ்திரத்வ பிரதிஜ்ஞாம் விஜஹதரிவரம் தாரயன் क्रोधशालीव ஆதாவன் பிராஞ்சலிம் தம் நத சிரசமதோ வீக்ஷ்ய மோதாதபாகாக. ஹே கிருஷ்ணா, இந்த பாரத போரில் என்னென்னமோ விஷயங்கள்லாம் நீ பண்ணிவிட்ட. உன்னுடைய எண்ணமே பூபாரத்தை குறைச்சி கோட்டிக்கணக்கான துஷ்ட ராஜாக்களை வதம் பண்ணணும், பூமியில் ரொம்ப ஜாஸ்தி பாரமாக எடுத்து எல்லாரையும் வதம் பண்ணணுங்கிற எண்ணம். அந்த எண்ணத்தில் தான் பீஷ்மரும் சண்டை போட்டாள். அவள் சண்டை போடுறது உன்னுடைய எண்ணத்தை தெரிஞ்சுட்டு அதுக்காகவே அவர் என்ன பண்ணான்னாள், பக்தோத்தம் சேத பீஷ்மே, உன்னுடைய பரமபக்தன் அந்த பீஷ்மன், அந்த பீஷ்ம பிதாமகர் என்ன பண்ணார், தவ தனநிபர க்ஷேப கிருத்யைக சக்தே, அவருக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண காரணமே துஷ்ட நிகிரகம் பூபாரத்தை குறைப்பதற்காக வந்திருக்கான அவதாரம்ங்கிறத தெரிஞ்சுட்டு உனக்கு இங்கிதமாக ஒத்தாசை பண்ணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணால், ஆப்போசிட் சைன்யத்தில் இருந்தால் கூட நித்யம் நித்யம் விபிந்ததி அயுத சமதிகம் பிராப்தசாதே ச பார்த்தே. ஒவ்வொரு நாளைக்கும் 10,000 வீராளை வதம் பண்ணி குமிச்சாள். அர்ஜுனன் பிராப்தசாதே பார்த்தே சத்தினாள். அர்ஜுனன் களைச்சி போயிட்டான், அவனால் சண்டை போட முடியல தாத்தாவோட. ஆனால் பீஷ்மர் தாத்தா இந்த அர்ஜுனன் பாண்டவாளுடைய சைன்யத்தில் இருக்கப்பட்ட வீராள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் 10,000 பேரை கொன்று குமிச்சாள். அவ்வளவு பராக்கிரமம் பொருந்தியவர் அவர். என்ன காரணம்னால் உன்னுடைய அவதார லட்சியம் என்னன்னு தெரிஞ்சின்றவர் அவர். அதனால் உனக்கு ஒத்தாசை பண்ண மாதிரி அப்படி பண்ணிவிட்டார்னால், அதனால் அவர் ரொம்ப கோபத்தோடு கூட ஒன்று பிரதிஜை பண்ணார். என்னது பிரதிஜை பண்ணார்னார், நிஷஸ்திரத்வ பிரதிஜ்ஞாம் விஜகத் அரிவரம் தாரயன் क्रोधशालीव. உன் கையால் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன கிருஷ்ணனை ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன் பாருன்ட்டு சண்டை போட்டாள். அர்ஜுனன் களைச்சி போய் கீழே விழ முடியாயிடுத்து. அப்பொழுது கிருஷ்ணனுக்கு ஒன்றும் புரியல, எப்படியாலும் காப்பாற்றணும் அர்ஜுனன்ட்டு தன் பிரதிஜையை காற்றுல விட்டார். பீஷ்மரை நோக்கி தன்னுடைய சக்கராயுதத்தை கையில் எடுத்துட்டாள். தன்னுடைய மேல் அங்கவஸ்திரம் கீழே விழ அங்கேருந்து தேர்லேருந்து குதிச்சாள் பீஷ்மரை நோக்கிங்கிறாள். ஆதாவன் தாரையன்னு அறிவரம், உன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்துட்டு பீஷ்மரை நோக்கி குதிச்சியே நீ. அப்படி குதிச்சோடனே பீஷ்மரருக்கு சந்தோஷம்,
ஆஹா, நம்ம இந்த கிருஷ்ணனை ஆயுதத்தை தரிக்க முடியா பண்ணிவிடுவேன்னு பிரதிஜை பண்ணத்துக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுற மாதிரி அவர் இறங்கிவிட்டாரேன்னு சொல்லி தலையால் நமஸ்காரம் பண்ணாராம் கிருஷ்ணனை. ஏ கிருஷ்ணா, இப்படி எனக்கு பரம பக்தனான என்னுடைய பிரதிஜையை காப்பாற்றணுங்கிறதுக்காக உன் பிரதிஜையை நீ காத்தல விட்டியே சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். வீக்ஷேதம் நதசிரசம், அப்படியே தலையை குனிஞ்சி நமஸ்காரம் பண்ணாலாம். பிராஞ்சலிங் அபாகாக மோதாத்து, சுவாமி பரம சந்தோஷம் அடைஞ்சாள். பீஷ்மர் தன்னை நமஸ்காரம் பண்ணோன்னே அவரை வதம் பண்ணலை. பக்தோத்தம் சேத பீஷ்மே தவ தரணி பர க்ஷேபகிருத்யைகசக்தே நித்யம் நித்யம் விபிந்ததி அயுதசமதிகம் பிராப்தசாதே ச பார்த்தே நிஷஸ்திரத்வ பிரதிஜ்ஞாம் விஜகத் அரிவரம் தாரயன் क्रोधशालीव ஆதாவன் பிராஞ்சலிம் தம் நத சிரசமதோ வீக்ஷ்ய மோதாதபாகாக. அழகான ஸ்லோகம் இது. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்றாள், யுத்தே துரோணஸ்ய ஹஸ்தி ஸ்திரரண பகதத்தேரிதம் வைஷ்ணவாஸ்திரம் வக்ஷஸ்யாதத்த சக்ர ஸ்தகித ரவிமஹாஹ பிரார்த்தயத் சிந்துராஜம் நாகாஸ்திரே கர்ணமுக்தே க்ஷிதிமவனமயன் கேவலம் கிருத்தமௌலிம் தத்ரே தத்ராபி பார்த்தம் கிமிவ நகி பவான் பாண்டவானாம கார்ஷீத். கிருஷ்ணா, நீ எவ்வளவு மாயம் பண்ணியிருக்க தெரியுமா? இந்த பாண்டவாளெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ பல விதமான வித்தைகள் பண்ணியிருக்கே. துரோணர் அங்கேருந்து சண்டை போட வந்தாள். துரோணாச்சாரியார் பீஷ்மர் கீழே வீழ்த்தப்பட்ட பிறகு துரோணர் பரம வில்லாளி. அவர் கௌரவ சேனைக்கு கமாண்டர் இன் சீஃபாக வந்துட்டு அங்கேருந்து வந்தாள், சண்டை போட வந்தாள். அப்பொழுது நரகாசுரனுடைய பிள்ளையான பகன்கிறப்பட்டவன் பகதத்தன், அவன் கௌரவாளுடைய சைன்யத்தில் இருக்கப்பட்டவன். அவன் நாராயணாஸ்திரம்ங்கிற அஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஏவி விட்டான். அப்பொழுது சுவாமிக்கு தெரியும், இந்த நாராயணாஸ்திரம் அர்ஜுனன் நோக்கி வேகமாக வந்துட்டுருக்கு. அது அவனை தலையை சிரசை 2 துண்டா பண்ணிவிடணும்னு தெரிஞ்சுவிடும் சுவாமிக்கு. வக்ஷசி வைஷ்ணவாஸ்திரம் அர்ஜுனனுடைய மாற நோக்கி. அப்போ நீ என்ன பண்ண? யுத்தே துரோணஸ்ய ஹஸ்தி ஸ்திரரண பகதத்தேரிதம் வைஷ்ணவாஸ்திரம் வக்ஷஸ்யாதத்த சக்கரஸ்தகித ரவிமஹாஹ பிரார்த்தயத் சிந்துராஜம். அப்போ வேகமாக அந்த நாராயணாஸ்திரம் வந்துட்டு இருந்தது. அந்த நாராயணாஸ்திரத்தை ஹே கிருஷ்ணா நீ வாங்கிட்டேன்னாள். யுத்தே துரோணஸ்ய ஹஸ்தி ஸ்திர ரண பகதத்தேரிதம் வைஷ்ணவாஸ்திரம் வக்ஷசி ஆதத்த. ஹே கிருஷ்ணா, அர்ஜுனனை நோக்கி நாராயணாஸ்திரத்தை விட்டவன் அவன் மார்பை நோக்கி வந்துட்டுருக்கு அந்த நாராயணாஸ்திரம். அப்போது கிருஷ்ணா நீ என்ன பண்ண தெரியுமா? அந்த அஸ்திரத்தை நீ உங்ககிட்ட இழுத்து வாங்கிட்ட. அர்ஜுனனை நோக்கி வர அந்த அஸ்திரத்தை. அதே மாதிரி நீ என்ன பண்ண? உன்னுடைய சக்கராயுதத்தினால சூரியனை அஸ்தமனிக்கும்படியாக பண்ணேன். அவ்வாறாக ஜெயத்ரதனை கொன்னேன். ஏன்னா ஜெயத்ரதனை அன்னைக்கு சாயங்காலத்தை அஸ்தமனத்துக்குள்ளே கொன்னுபிடுறேன் நான், அப்படி தான் பிரதிஜை பண்ணியிருந்தான் அர்ஜுனன். அவ்வாறாக நான் அந்த ஜெயத்ரதனை கொல்லவில்லைன்னாக்க நான் அதம் பண்ணிவிடுறேன்னு பிரதிஜை பண்ணியிருந்தான். அப்பொழுது சுவாமி பார்த்தாள், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு. இவர் சூரிய அஸ்தமனம் ஆனது மாதிரி தன் சக்கராயுதத்தினால சூரியனை மறைச்சிவிட்டாள். அப்போது அங்கே எல்லாரும் வந்தாள். ஜெயத்ரதன் முதலானவாள்லாம் அர்ஜுனன் மரணம் அடைய போகிறான்னு எல்லாரும் அவங்க சுற்றிவரில் இருந்தாள். அப்போ சுவாமி சக்கராயுதத்தினால அந்த சூரியனை மறைச்சிருந்ததை வெளியில் விட்டாள். அர்ஜுனன்ட்ட சொன்னாள், இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகலைன்னு இப்போ ஜெயத்ரதனை கொண்டு பிள்ளான்னாள். அப்போ ஜெயத்ரதனை சுற்றி இருந்த சேனையெல்லாம் இப்போ இல்லை. அப்போ அதனால் அர்ஜுனன் சுலபமாக ஜெயத்ரதனை கொன்னான். ஏன்னா இந்த ஜெயத்ரதன் தான் அர்ஜுனனுடைய பிள்ளையான அபிமன்யுவை கொன்னவன். அவ்வாறாக நீ பல மாயஜாதங்கள்லாம் பண்ணியிருக்கேங்கிறாள் பட்டத்திரி இந்த இடத்துல.
யுத்தே துரோணஸ்ய அஸ்தி ஸ்திரரண பகதத்தேரிதம் வைஷ்ணவாஸ்திரம் வக்ஷஸ்யாதத்த சக்கர ஸ்தகித ரவி மகாஹ பிரார்த்தயத் சிந்துராஜம். அது மாத்திரம் இல்லைன்னாள், இன்னும் என்ன பண்ணேன்னாள், கர்ணன் என்ன பண்ணான், நாகாஸ்திரத்தை போட்டான். இந்த நாகாஸ்திரம் வேகமாக வந்ததுன்னா அர்ஜுனனுக்கு ஆபத்து. அப்போது சுவாமி தேரை தன்னுடைய கட்ட விரல்னால ஒரு அமுக்கு அமுக்கினாள். தேரை அமுக்கினோடனே தேர் பல இன்ச்சு கீழே போனோடனே அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை தலையை சீவிந்து போகாமல் கிரீடத்தை தட்டிந்து போச்சு. அது சொல்கிறாள், நாகாஸ்திரே கர்ண முக்தே க்ஷிதிமவனமயன்னு கேவலம் கிருத்தமௌலிம். கேவலம் கிருத்தமௌலிங்கிறாள். அர்ஜுனனுடைய கிரீடம்தான் கீழே விழுந்தது, அர்ஜுனன் தலை கீழே விழலை. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அது இதுலேருந்து தான் வந்தது. ஏன்னால் க்ஷிதிம் அவனமயன்னு பூமியை அப்படியே அழுத்தினேன். அப்போ தேர் உள்ளே போயிடுத்து, அர்ஜுன் பல இன்ச்சு கீழே போயிட்டான். அப்போ கர்ணன் போட்ட நாகாஸ்திரம் அப்படியே கிரீடத்தை தட்டின்னு போயிடுது. நாகாஸ்திரே கர்ண முக்தே க்ஷிதிம் அவனமயன்னு கேவலம் கிருத்தமௌலிம் தத்ரே தத்ராபி பார்த்தம் கிமிவ நஹி பவான் பாண்டவானாம் அகார்ஷீத்து. நீ என்னத்தான் பண்ணலை, பாண்டவாளுக்காக நீ எவ்வளவோ வித்தைகள் பண்ணி அவளை காப்பாற்றிருக்கியே. ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம். யுத்தே துரோணஸ்ய அஸ்தி ஸ்திரரண பகதத்தேரிதம் வைஷ்ணவாஸ்திரம் வக்ஷஸ்யாதத்த சக்கரஸ்தகித ரவி மகாஹ பிரார்த்தயத் சிந்துராஜம். நாகாஸ்திரே கர்ணமுக்தே க்ஷிதிம் அவனமயன்னு கேவலம் கிருத்தமௌலிம் தத்ரே தத்ராபி பார்த்தம் கிமிவ நஹி பவான் பாண்டவானாம் அகார்ஷீத்து. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. யுத்தோத்யோகேத மந்த்ரே யுத்தோத்யோகேத மந்த்ரே யுத்தோத்யோகேத மந்த்ரே மிலதி சதி விருதः பல்குனேன த்வமேகः மிலதி சதி விருதः பல்குனேன த்வமேகः மிலதி சதி விருதः பல்குனேன த்வமேகः கௌரவ்யே தத்தசைன்யः கௌரவ்யே தத்தசைன்யः கௌரவ்யே தத்தசைன்யः கரிபுரமகமோ தூத்யக்ருத் பாண்டவார்த்தம் கரிபுரமகமோ தூத்யக்ருத் பாண்டவார்த்தம் கரிபுரமகமோ தூத்யக்ருத் பாண்டவார்த்தம் பீஷ்மத்ரோணாதிமான்யே 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 தவ खलु वचने धिक्कृते कौरवेण तव खलु वचने धिक्कृते कौरवेण तव खलु वचने धिक्कृते कौरवेण व्यावृण्वन् विश्वरूपं व्यावृण्वन् विश्वरूपं व्यावृण्वन् विश्वरूपं मुनिसदसि पुरीं शोभयित्वा गतो भूः मुनिसदसि पुरीं क्षोभयित्वा गतो भूः मुनिसदसि पुरीं शोभयित्वा आगतो भूः जिष्णोस्त्वं कृष्णसूतः जिष्णोस्त्वं कृष्णसूतः जिष्णोस्त्वं कृष्णसूतः खलु समरमुखे बन्धुघाते दयालुं खलु समरमुखे बन्धुघाते दयालुं खलु समरमुखे बन्धुघाते दयालुं खिन्नं तं वीक्ष्य वीरं खिन्नं तं वीक्ष्य वीरं खिन्नं तं वीक्ष्य वीरं किमिदम् अयि सखे नित्य एकोऽयमात्मा किमिदम् अयि सखे नित्य एकोऽयमात्मा किमिदम् अयि सखे नित्य एकोऽयमात्मा को वध्यः कोऽत्र हन्ता को वध्यः
கோத்ர ஹந்தா கோ வத்யः கோத்ர ஹந்தா ததிஹ வதபியம் प्रोज्य मय्यर्पितात्मा तदिह वधभियं प्रोज्य मय्यर्पितात्मा तदिह वधभियं प्रोज्य मय्यर्पितात्मा धर्म्यं युद्धं चरेति धर्म्यं युद्धं चरेति धर्म्यं युद्धं चरेति प्रकृतिमनयथा दर्शयन् विश्वरूपं प्रकृतिमनयथा दर्शयन् विश्वरूपं प्रकृतिमनयथाः दर्शयन् विश्वरूपं भक्तोत्तंसेऽथ भीष्मे भक्तोत्तंसेऽथ भीष्मे भक्तोत्तंसेऽथ भीष्मे तव धरणिभरक्षेपकृत्यैकशक्ते तव धरणिभरक्षेपकृत्यैकशक्ते तव धरणिभरक्षेपकृत्यैकशक्ते नित्यं नित्यं विभिन्दति नित्यं नित्यं विभिन्दति नित्यं नित्यं विभिन्दति अयुतसमधिकं प्राप्तसादे च पार्थे अयुतसमधिकं प्राप्तसादे च पार्थे अयुतसमधिकं प्राप्तसादे च पार्थे निःशस्त्रत्वप्रतिज्ञां 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 विजहदरिवरं धारयन् क्रोधशालीव विजहदरिवरं धारयन् क्रोधशालीव विजहदरिवरं धारयन् क्रोधशालीव आधावन् प्राञ्जलिं तम् आधावन् प्राञ्जलिं तम् आधावन् प्राञ्जलिं तम् नतशिरसमथो वीक्ष्य मोदादपागाः नतशिरसमथो वीक्ष्य मोदादपागाः नतशिरसमथो वीक्ष्य मोदादपागाः युद्धे द्रोणस्य हस्ति युद्धे द्रोणस्य हस्ति युद्धे द्रोणस्य हस्ति स्थिररणभगदत्तेरितं वैष्णवास्त्रं स्थिररणभगदत्तेरितं वैष्णवास्त्रं स्थिररणभगदत्तेरितं वैष्णवास्त्रं वक्षस्याधत्तचक्र 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 स्थगितरविमहाः प्रार्थयत् सिन्धुराजं स्थगितरविमहाः प्रार्थयत् सिन्धुराजं स्थगितरविमहाः प्रार्थयत् सिन्धुराजं नागास्त्रे कर्णमुक्ते नागास्त्रे कर्णमुक्ते नागास्त्रे कर्णमुक्ते क्षितिम् अवनमयन् केवलं कृत्तमौलिं क्षितिमवनमयन् केवलं कृत्तमौलिं क्षितिमवनमयन् केवलं कृत्तमौलिं तत्रे तत्रापि पार्थं तत्रे तत्रापि पार्थं तत्रे तत्रापि पार्थं किमिव नहि भवान् पाण्डवानामकार्षीत् किमिव नहि भवान् पाण्डवानामकार्षीत् किमिव नहि भवान् पाण्डवानाम् अकार्षीत् ஸ்ரீஹரே நமः. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றாள், யுத்தாதௌ தீர்த்தகாமி சகலு ஹலதரோ நைமிஷ க்ஷேத்திரமிருச்சன் அப்ரத்யுத்தாய சூத க்ஷயக்ருதத சுதம் தத்பதே கல்பயித்வா யஜ்ஞக்னம் பல்வலம் பர்வணி பரிதலயன் ஸ்நாததீர்த்தோரணாந்தே சம்பிராப்தோ பீம துரியோதன ரணமசமம் வீக்ஷயாத புரீம் தே. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், குருக்ஷேத்திரத்தில் மகாபாரத போர் ஆரம்பித்த பொழுது
பலராமர் 2 சைட்லேயும் ஒரு சைட்லேயும் சேர மாட்டேன்னு விட்டாள். கிருஷ்ணன் பாண்டவாள் சைடில் ஆயுதம் தரிக்க மாட்டேன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக இருந்துன்னு போனாள். ஆனால் பலராமர் நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், பல தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த யுத்தம் முடிஞ்சோன்னா திரும்பி வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாள். யுத்தாதௌ தீர்த்தகாமி சகலு ஹலதரா நைமிஷ க்ஷேத்திரம் ரிச்சன்னு. இப்படி தீர்த்தமாக ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் ஸ்நானம் பண்ணி ஒவ்வொரு புண்ணிய க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு பலராமர் இப்படி போயின்னு இருந்தாள் தீர்த்த யாத்திரை. அப்போது நைமிஷ க்ஷேத்திரம் நைமிஷாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தாள். நைமிஷ க்ஷேத்திரம் ரிச்சன்னு அங்கே பெரிய சத்திரயாகம் நடந்துட்டுருக்கு. அங்கே யாகத்தின் பொழுது பெரிய பிரம்ம ரிஷிகள்லாம் உட்காந்துருக்காள், ஆயிரக்கணக்கான ரிஷிகள். அந்த சபையில் சூத்த ஜாதிங்கிறது பிராமண ஜாதி அல்ல, அது அப்ராமண ஜாதி. அதில் இருக்கப்பட்டவர் சூத்தர். ரோமஹர்ஷினின்னு பெரிய மகான், எல்லா சாஸ்திரமும் படிச்சிருந்தவர், வியாசர்கிட்டேருந்து கற்றுண்ட வியாசருடைய சிஷ்யர் அவர். அவரை எல்லாரும் ரொம்ப பெருசாக மதிப்பாள், என்ன எல்லாம் ஞானம் தெரிஞ்சவர்னு விட்டு. அதனால் அவருக்கு பெரிய ஆசனத்தை கொடுத்து நல்ல சேரை போட்டு அதில் உட்காந்துருக்கார். நல்ல வீராசனத்தில் உட்காந்துருக்கார். கீழே எல்லா பிரம்மரிஷிகளும் கையால் எடுத்து வாயை பொத்திந்து உட்காந்துன்னு கேட்டுருக்காள், ரொம்ப பயபக்தியோடு கூட. அந்த சமயம் பார்த்து பலராமர் உள்ளே நுழைஞ்சார் நைமிஷ க்ஷேத்திரத்தில், இந்த யாகம் நடக்கிற இடத்துல. அப்படி கதை நடந்துட்டுருக்கு. சூத்தர் ரோமஹர்ஷினி இருக்காரே, அவர் கதை சொல்லிட்டு வராள். மனசு உருகி சொல்லுவார். அவர் பேரே ரோமஹர்ஷனர்னு பேர். என்ன மயிர்கூச்சல் எறிய முடியாது கதை சொல்லுவார். சும்மா எல்லாருக்கும் இம்ப்ரெசிவாக சொல்கிறேங்க மாதிரி இல்லை, கண்ணால் தாரதாரியாக ஜலத்தை கொட்டி தான் சொல்லும் கதையை நன்னா ரசித்து அவரே ஆனந்தத்தினால நிமக்னாகி அவர் கதை சொல்லுவார். அதனாலேயே அவருக்கு பேர் ரோமஹர்ஷனர்னு பேர். கேட்குறவாளுடைய ரோமம் மயிர்கூச்சல் எறிய முடியாது செய்வராம். அதனால் அவர் சொல்லிட்டு இருக்கார் கதையை. அவருக்கு யார் வரார் யார் போகிறார்னு ஒன்றும் தெரியாது, கதையிலேயே மூழ்கியிருக்கார். அந்த சமயம் பலராமர் உள்ள நுழைஞ்சார். அது சொல்கிறாள், யுத்தாதௌ தீர்த்தகாமி சகலு ஹலதரோ நைமிஷ க்ஷேத்திரம் ரிச்சன்னு. உள்ள நுழைஞ்சாள். அப்ரத்யுத்தாயி சூத க்ஷயகிருதத சுதம் தத்பதே கல்பயித்வா. அப்போது பலராமர் உள்ள நுழைஞ்சோடனே அங்கே இருந்த அத்தனை பிரம்ம ரிஷிகளும் அவர் வந்தத்தை பார்த்துவிட்டு எழுந்திருந்தாள் மரியாதையோட. ஆனால் சூத்தர் கதை சொல்லிட்டு வரவர் அப்ராமணர், ரோமஹர்ஷனர்னு பேர். அவர் எழுந்திருக்கலை, அவர் கதை சொல்லிகிட்டே இருக்கார் கண்ணை மூடிண்டு. உள்ள அவர் சொல்கிற கதையில் அனுபவித்து சொல்லிகிட்டு இருக்காள். அதை பார்த்து பலராமருக்கு ரொம்ப கோபம் வந்தது. இத்தனை பிராமணோத்தமாள் பிரம்ம ரிஷிகளெல்லாம் எழுந்துன்னு நமக்கு மரியாதை கொடுக்குறாள், இந்த அப்ராமணான சூத்தனுக்கு பெரிய கர்வம் பற்றியா கொடுக்கலேன்னு சொல்லிவிட்டு கோபம் வந்தது. உடனே தன்னுடைய அலாயுதத்தினால் எடுத்து அவர் தலையை 2 பண்ணிவிட்டால், கொன்று விட்டாருங்க. அப்ரத்யுத்தாயி சூத க்ஷயகிருதத சுதம் தத்பதே கல்பயித்வா. அப்போது அங்கே இருந்தவாள்லாம் ஒரேடியாக பயந்து போய் கண்ணால் ஜலம் விட்டு பலராமர்கிட்ட நீங்கள் என்ன அபச்சாரம் பண்ணிவிட்டேள். அந்த சூத்தர் பெரிய ஞானி, வேதவியாசருடைய சிஷ்யர். அவர்கிட்ட போய் நீங்கள் பிராமணன் அப்ராமணன் இந்த கன்ஃபியூஷன்லாம் பண்ணலாமா, இந்த பாலிட்டிக்ஸ்லாம் இங்கே கொண்டு வரலாமா, நீங்கள் பண்ணிவிட்டேளே, பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேள், மகாபாபத்தை ஆர்ஜிதம் பண்ணிவிட்டேள். நீங்கள் சாக்ஷாத் பகவானுடைய அம்சமாக இருந்தாலும், அதான் நம்ம மதத்தில் ஒன்றும் தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், இங்கே இம்மாக்குலேட்னஸ்ங்கிற கான்செப்ட் கிடையாது. பகவான்கிட்ட எல்லாம் இருக்கும், தர்மத்துக்கும் இருக்கும், அதர்மமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி அவர் தப்பு பண்ணிவிட்டாள், பலராமரே தப்பு பண்ணிவிட்டாள். அப்போ நீங்கள் பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு சொன்னாள். அவர் கண்ணால் ஜலம் விட்டு நீங்கள் சொல்கிற அத்தனை பிராயஷ்சித்தையும் நான் பண்ணுறேன், நான் பண்ணினது தப்பு தான், பண்ணியிருக்கப்படாது, என்னுடைய எங்கிட்டையும் ஒரு அகம்பாவம் இருந்து கொடுத்து நான் தான் கடவுளுங்கிற எண்ணம் என்ன, நான் வந்திருக்கிற போது எழுந்து நிற்கலையேன்னு அகம்பாவம் வந்து கொடுத்து எனக்கு வினயம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அதனால் இந்த ரோமஹர்ஷனுடைய பிள்ளை இருக்கானே அவனை ரௌமஹர்ஷினின்னு பேர், ரோமஹர்ஷனினுடைய அப்பத்தியம் புமானு. அந்த அவரையும் சூத்தராக வச்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவர் மாதிரியே இவரும் கதை சொல்கிறதுக்குள்ளான ஏற்பாடு பண்ண முடியாது அனுகிரகம் பண்ணுறேன்.
அவருக்கு இருந்த அத்தனை அனுகிரகமும் இவருக்கும் அடைய முடியாது, நான் பண்ணிவிடுறேன்னு சொல்லி அவர் பரமானுகிரகம் பண்ணாள். பலராமருங்கிற அந்த கதையை சொன்னாள். அப்ரத்யுத்தாயி சூத க்ஷயகிருதத சுதம் தத்பதே கல்பயித்வா யஜ்ஞக்னம் பல்வலம் பர்வணி பரிதலயன் ஸ்நாததி தோரணாந்தே. அப்பொழுது இந்த மாதிரி பெரிய யாகங்கள்லாம் நடந்துட்டுருக்கிறத அந்த யாகத்தெல்லாம் அழிக்கிறவன் ஒருத்தன் பல்வலன் ஒருத்தன். அந்த பல்வலன்கிறவன் எல்லா யஜ்ஞங்களையும் அவன் பெரிய அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கப்பட்ட ரிஷிகளெல்லாம் உபதிரவம் பண்ணுவன். அவள் பண்ணுற யஜ்ஞங்களுக்கெல்லாம் நாசம் பண்ணிட்டு போவான், பக்னம் பண்ணிட்டு போவான். அப்போது அவனை வதம் பண்ணாள் சுவாமி. அதன் பிறகு பலராமர் எல்லா விதமான புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணி தான் பண்ண பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு நேராக குருக்ஷேத்திரத்துக்கு சேர்ந்தாளாம். அங்கே யுத்தம் என்ன நடந்துட்டுருக்குனால அங்கே யுத்தம் ஒன்றும் பூர்த்தி ஆகிட்டல. அங்கே பீமனுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு, கதா யுத்தம். அதை பார்த்தால் அது முடியறது படி இல்லையேன்னு பார்த்துவிட்டு இந்த இடத்த விட்டுவிட்டு நேராக துவாரகைக்கு போய் சேர்ந்தாள். பலராமர்னு சொன்னாள். சம்பிராப்தோ பீம துரியோதன ரணம் அசரமம் வீக்ஷயாத புரீம் தே. அந்த பல்வனனை கொண்டுபிட்டு பல தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி தன்னோட பிராயசித்தத்தை பண்ணிண்டு பலராமர் போய் சேர்ந்தார் துவாரகைன்னு சொல்லப்பட்ட 9வது ஸ்லோகம். யுத்தாதௌ தீர்த்தகாமி சகலு ஹலதரஹ நைமிஷ க்ஷேத்திரமிருச்சன் அப்ரத்யுத்தாயி சூத க்ஷயகிருதத சுதம் தத்பதே கல்பயித்வா யஜ்ஞக்னம் பல்வலம் பர்வணி பரிதலயன் ஸ்நாததீர்த்தோரணாந்தே சம்பிராப்தோ பீம துரியோதன ரணம அசமம் வீக்ஷயாத புரீம் தே. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், அஸ்வத்தாமன் ஒருத்தன் அவன் இந்த பாண்டவ கௌரவ சைன்யம் மகாபாரத போரில் என்ன பண்ணான், திரௌபதி தூங்கின்னு இருக்கிற சமயத்தில் அவளுடைய குழந்தைகளை போய் தூங்கின்னு இருக்கிற சிசுக்களை போய் வதம் பண்ணிவிட்டான் அந்த அஸ்வத்தாமன். அப்போது அந்த அஸ்வத்தாமனை நான் கொண்டு போடுறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிளம்பினான். அஸ்வத்தாமனை கொல்லப்படாது, குருவனுடைய புத்திரனை கொல்லப்படாதுன்னு திரௌபதி ரொம்ப கெஞ்சிந்தாள். அப்போது அஸ்வத்தாமனுடைய தலையில் இருந்த மணி அதை எடுத்துனான், அந்த அவமானப்படுத்தி விட்டான் அவனை. அப்போது அந்த அஸ்வத்தாமன் அப்பாண்டவாஸ்திரம்னு ஒன்று போட போகிறேன், அதனால் இந்த இனிமேல் பாண்டவ ஜாத்தியே இல்லாமல் பண்ணிட போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வம்சமே அழிய போகிறதுன்னு அப்பாண்டவாஸ்திரத்தை போட்டான். அந்த அப்பாண்டவாஸ்திரம் என்ன பண்ணிட்டு அது உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ளே வளர்ந்துருக்கப்பட்ட சிசு, அதான் பரீட்சித்து, அவனை போய் இம்சிக்க ஆரம்பிச்சது. அப்போ சுவாமி சுதர்சன சக்கரத்தை எடுத்துட்டு உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து அந்த சிசுவை ரட்சித்தாள், அந்த பரீட்சித்தை ரட்சித்தாள். அதை சொல்கிறாள் இங்கே பட்டதரி 10வது ஸ்லோகத்தில். சம்சுப்த திரௌபதேய க்ஷபண ஹதிதியம் திரௌணிமேத்யத்வதுக்தியா தன்முக்தம் பிராமமஸ்திரம் சமகிருத விஜயோ மௌலிரத்னம் ச ஜக்ரே உச்சித்யை பாண்டவானாம் புனரபி ச விசதி உத்தரா கர்ப்பம் அஸ்திரே ரக்ஷன் அங்குஷ்டமாத்ரா கில ஜட்டரமகாஹ சக்கரபாணி விபோத்வம். ஹே விபோ, குருவாயிரப்பா, எல்லா விதமான வைபவங்களும் படைச்சவனேன்னு கூப்பிட்டாள், விபோன்னு கூப்பிட்டாள். பட்டத்திரி, நீ என்ன தெரியுமா பண்ண ஆச்சரியம், மகாபாரத போரில் இன்னும் சம்சுப்த திரௌபதேய க்ஷபண ஹதிதியம் திரௌணிம் ஏத்திய துவதுக்தியா. துரோணருடைய புத்திரன் அஸ்வத்தாமா அவன் என்ன பண்ணான், திரௌபதியினுடைய குழந்தைகள் தூங்கின்னு இருக்கிறப்பட்ட போய் சிசுக்கள் அவளை போய் வதம் பண்ணிவிட்டான், சிசுகத்தி பண்ணிவிட்டான். அர்ஜுனனுக்கு மகா கோபம், அவனை போய் நான் அந்த அஸ்வத்தாமாவை வதம் பண்ணிவிட்றேன்னு வந்தான். அப்போது திரௌபதி கெஞ்சி கேட்டாள், குரு புத்திரன் அவனை வதம் பண்ணால் குருவை வதம் பண்ண மாதிரி மகா பாபம், அது வேண்டாம், அவனை ஏதான மானபங்கம் பண்ணி விடுனாள். தன்முக்தம். அப்போ என்ன பண்ணான், அவன் தலையில் கிரீடத்தில் போட்டிருந்த உசத்தியான ஒரு வைடூரியம், ஒரு மணி, அதை பிடிங்கிட்டான். அதுதான் அவனுக்கு அவமானம்னு விட்டான். தன்முக்தம். அப்போது அவன் என்ன பண்ணான், அஸ்வத்தாமா
பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டான். பிரம்மாஸ்திரம் கொடிய பிரம்மாஸ்திரம், அதை அபாண்டவாஸ்திரம்னு விட்டான். அது உத்தரையனுடைய அபிமன்யுனுடைய மனைவி உத்தரை, அவளுடைய கர்ப்பத்துக்குள்ளே சிசுவாக வளர்ந்துருக்கார் பரீட்சித்து. அதை போய் பொசுக்க ஆரம்பிச்சது. உச்சித்யை பாண்டவானாம் தன்முக்தம் பிராமமஸ்திரம் சமஹிருத விஜயோ மௌலிரத்னம் ஜக்ரே. உச்சித்யை பாண்டவானாம் புனரப்பி ச விசதி உத்தரா கர்ப்பமஸ்திரே. உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ளே பொசிக்கிட்டு இருந்த பிரம்மாஸ்திரம். அப்போ நீ என்ன பண்ண? ரக்ஷன்னு அங்குஷ்ட மாத்திரா கில ஜடனமகா. நீ கட்டவிரல் ரூபத்தில் ஒரு ரூபமாக எடுத்துட்டு அது அந்த கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சு உன்னுடைய சக்கராயுதத்தை வச்சுட்டு அந்த சிசுவை காப்பாற்றினேன். விறு விறு விறுன்னு அந்த சிசுவை சுற்றி போயிட்டு அந்த பிரம்மாஸ்திரம் உள்ள புகுறாதபடி காப்பாற்றினேன்னாள். ரக்ஷன்னு அங்குஷ்ட மாத்திரா கில ஜடனமகாக சக்கரபாணி விபோத்வம். அப்பேற்பட்ட சக்கரபாணியான நீ காப்பாற்றினேன்னாள். அடுத்த கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள், தர்மௌகம் தர்மசூனோஹோ அபிததத் அகிலம் சந்தமிருத்யு சபீஷ்மா துவாம் பஷ்யன் பக்திபூம்னைவ ஹி சபதி ஏயௌ நிஷ்கல பிரம்மபூயம் சம்யாஜ்யாதாஸ்வமேதைः திரிபிரதி மஹிதைः தர்மஜம் பூர்ணகாமம் சம்பிராப்தோ துவாரகாம் துவம் பவனபுரபதே பாகிமாம் சர்வரோகாத்து. இந்த பீஷ்மரை வதம் பண்ண அவர் கீழே சாஞ்சாள். ஆனால் அவருக்கு என்ன சக்தி இருந்ததுன்னா, அவர் எப்போவனா தன்னுடைய உயிரை மாச்சிக்கிற சக்தி இருந்தது. அதனால் அவர் உத்தராயண புண்ணியகாலம் வரட்டும்னு காத்துட்டு இருந்தார், உடம்பை வச்சுட்டு இருந்தார். அப்பொழுது யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பவும் சரதல்பத்தில் படுத்துட்டுருக்காள். உத்தராயண புண்ணியகாலம் வரத்துக்காக காத்துட்டு குத்துயிரும் கொலையுருமா படுத்துட்டுருக்காள் பீஷ்மர் குருக்ஷேத்திரத்தில் வெளியில். அந்த சமயம் தர்மபுத்திரர் ஜெயிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிண்டாள். பல யஜ்ஞங்கள்லாம் பண்ணாள், ராஜ்யகம்லாம் பண்ணாள். பண்ணினா கூட அவருக்கு மனசில் ஒரு விதமான டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருந்தது. அடாடா, இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய போர் பண்ணிவிட்டோமே, பல பிராத்தாக்கள் எல்லாரையும் கொண்டு விட்டோமே, வதம் பண்ணிவிட்டோமே, பந்துக்களெல்லாம் வதம் பண்ணுமே, ஞாத்திகளெல்லாம் வதம் பண்ணோம், குருக்களெல்லாம் வதம் பண்ணுமே, இதெல்லாம் தேவையா? ரத்தம் ஆறாக ஓட முடியா பண்ணிவிட்டோமே, இத்தனை ஜீவன்கள் ஜீவராசிகள் இந்த சண்டையில் செத்து போயிட்டாலே, இந்த ராஜ்யத்துக்காக இத்தனையும் பண்ணேன். இன்னும் ராஜ்யத்திலேயே அவருக்கு ஈடுபாடு இல்லை. ரொம்ப துக்கப்பட்டாள். தூக்கம் வரலை. கிருஷ்ணரை கூப்பிட்டு சொன்னாள், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது, நீ தான் எனக்கு என்ன பண்ணாலும் உபதேசம் பண்ணோம்னாள். கிருஷ்ணர் சொன்னார், அப்பா, பீஷ்மர் சரதல்பத்தில் படுத்துட்டுருக்கார் வெளியில், உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்துண்டு. மகா தர்மிஷ்டர் ஞானி, அவரை போய் நீ கேளுனாள். அப்போ தர்மபுத்திரர் அங்கே வந்தபோது ஒரு தர்மம் பாக்கி இல்லாமல் அத்தனை தர்மத்தையும் எடுத்து சொன்னாள் தர்மபுத்திரருக்கு பீஷ்மர். அத்தனையும் கேட்டு பிறகு கூட பீஷ்மரை பார்த்து தர்மபுத்திரர் சொன்னார், அதெல்லாம் மகாபாரதத்தில் வருது. அவருக்கு சிவ சஹஸ்ரநாமத்தை எடுத்து சொல்கிறாள், எல்லா விதமான தர்மத்தையும் எடுத்து சொல்கிறாள். இத்தனையும் சொல்லியும் அவருக்கு மனசில் பூர்ணத்துவம் இல்லை. அப்பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்து சொன்னாலாம். அதை சொல்கிறாள், சபதி ஏயோ நிஷ்கல பிரம்மபூயம் நாள். உன்னை பார்த்துப்பிட்டு அந்த சமயம் நீ வந்திருந்து உன்னை பார்த்துப்பிட்டு உடனே தன் உத்தராயணம் வந்தோடனே தன்னுடைய உசிரை விட்டாள். நிஷ்கல பிரம்மத்தை அடைஞ்சுட்டாள் அவர், அந்த பீஷ்மர். அதன் பிறகு 3 அஸ்வமேத யாகம் பண்ணாள் சொல்லப்பட்டே 11ஆம் ஸ்லோகம். தர்மௌகம் தர்மசூனோ அபிததத் அகிலம் சந்தமிருத்யு சபீஷ்மா சந்தமிருத்யு நாள். அவருக்கு எப்போ வேணா சாகிறதுக்கு உள்ள சக்தி இருந்தது அந்த பீஷ்மருக்கு. ஹீ குட் டிட்டர்மின் த டைம் ஆஃப் ஹிஸ் டெத். அப்பேற்பட்டவர். அவர் உசிரை வச்சுட்டு இருந்தாள். அவர் என்ன பண்ணாள்? தர்மௌகம் தர்மசூனோ, தர்மபுத்திரருக்கு எல்லா தர்மங்களையும் எடுத்து ஒன்றொன்னா சொன்னாள், உபதேசம் பண்ணாள்.
பண்ணிவிட்டு என்ன பண்ணா, துவாம் பஷ்யன்னு பக்தி பூம்னைவ ஹி சபதி அயௌ நிஷ்கல பிரம்மபூயம். எல்லா தர்மத்தையும் சொன்ன பீஷ்மர் அதன் பிறகு விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு பகவானுடைய 1000 நாமாவை எடுத்து சொன்னால் கிருஷ்ணனுடைய முன்னிலையில். அப்போ கிருஷ்ணரே நேராக வந்தோடனே, கிருஷ்ணா நீ சாட்சாத் பரம்பொருள் அல்லவான்னு சொல்லி அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி உசிர விட்டாள். பிரம்ம நிஷ்கல பிரம்மத் பூயம் நாள், பிரம்மத்தோடு ஐக்கியமாயிட்டாள்னு சொன்னாள். சம்யாஜ்யாதாஸ்வமேதை திரிபிர் அதிமகிதை தர்மஜம் பூர்ணகாமம். அதன் பிறகு பூர்ண காமத்தை அடைஞ்சு தர்மபுத்திரர் 3 அஸ்வமேத யாகம் பண்ணாள். சம்பிராப்தோ துவாரகாம் துவம் பவன புரபதே பகிமாம் சர்வரோகாத்து. இவ்வாறாக நீ உன்னுடைய பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு நீ துவாரகைக்கு திரும்பி வந்து சேர்ந்தியே கிருஷ்ணா. அப்பேற்பட்ட நீ என்னுடைய ரோகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி என்னை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய 11ஆவது ஸ்லோகம். தர்மௌகம் தர்மசூனோ அபிததத் அகிலம் சந்தமிருத்யு சபீஷ்ம துவாம் பஷ்யன் பக்தி பூம்னை வகி சபதி அயௌ நிஷ்கல பிரம்மபூயம். சம்யாஜ்யாதாஸ்வமேதை திரிபிரதிமயிதை தர்மஜம் பூர்ணகாமம் சம்பிராப்தோ துவாரகாம் துவம் பவனபுரபதே பாகிமாம் சர்வரோகாத். ஸ்ரீஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே சால்வவத வர்ணனம் நாம ஷடசீதிதமம் தசகம். ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். யுத்தாதௌ தீர்த்தகாமி யுத்தாதௌ தீர்த்தகாமி யுத்தாதௌ தீர்த்தகாமி சகலு ஹலதரோ நைமிஷ க்ஷேத்திரமிருச்சன் சகலு ஹலதரோ நைமிஷ க்ஷேத்திரமிருச்சன் சகலு ஹலதரோ நைமிஷ க்ஷேத்திரமிருச்சன் அப்ரத்யுத்தாயி சூத அப்ரத்யுத்தாயி சூத அப்ரத்யுத்தாயி சூத க்ஷயக்ருதத சுதம் தத்பதே கல்பயித்வா க்ஷயக்ருதத சுதம் தத்பதே கல்பயித்வா க்ஷயக்ருதத சுதம் தத்பதே கல்பயித்வா யஜ்ஞக்னம் பல்வலம் பர்வணி யஜ்ஞக்னம் பல்வலம் பர்வணி யஜ்ஞக்னம் பல்வலம் பர்வணி பரிதலயன் ஸ்நாததீர்த்தோரணாந்தே பரிதலயன் ஸ்நாததீர்த்தோரணாந்தே பரிதலயன் ஸ்நாததீர்த்தோரணாந்தே சம்பிராப்தோ பீம துரியோதன சம்பிராப்தோ பீம துரியோதன சம்பிராப்தோ பீம துரியோதன ரணமசமம் வீக்ஷ்ய யாதः புரீம் தே ரணமசமம் வீக்ஷ்ய யாதः புரீம் தே ரணமசமம் வீக்ஷ்ய யாதः புரீம் தே சம்சுப்த திரௌபதேய சம்சுப்த திரௌபதேய சம்சுப்த திரௌபதேய க்ஷபண அதிதியம் திரௌணிமேத்யத்வதுக்த்யா க்ஷபண அதிதியம் திரௌணிமேத்யத்வதுக்த்யா க்ஷபண அதிதியம் திரௌணிமேத்யத்வதுக்த்யா தன்முக்தம் பிராமமஸ்திரம் தன்முக்தம் பிராமமஸ்திரம் தன்முக்தம் பிராமமஸ்திரம் சமஹிருத விஜயோ மௌலிரத்னம் ச ஜக்ரே சமஹிருத விஜயோ மௌலிரத்னம் ச ஜக்ரே சமஹிருத விஜயோ மௌலிரத்னம் ச ஜக்ரே உச்சித்யை பாண்டவானாம் உச்சித்யை பாண்டவானாம் உச்சித்யை பாண்டவானாம் புனரபி ச விசதி உத்தரா கர்ப்பமஸ்திரே புனரபி ச விசதி உத்தரா கர்ப்பமஸ்திரே புனரபி ச விசதி உத்தரா கர்ப்பமஸ்திரே ரக்ஷன் அங்குஷ்டமாத்ரः ரக்ஷன் அங்குஷ்டமாத்ரः ரக்ஷன் அங்குஷ்டமாத்ரः
किल जठरमगाः चक्रपाणिर्विभोत्वं किल जठरमगाः चक्रपाणिर्विभोत्वं किल जठरमगाः चक्रपाणिर्विभोत्वं किल जठरमगा चक्रपाणिर्विभोत्वं धर्मौघं धर्मसूनोः धर्मौघं धर्मसूनोः धर्मौघं धर्मसूनोः अभिदधद् अखिलं छन्दमृत्युः स भीष्मः अभिदधदखिलं छन्दमृत्युः स भीष्मः अभिदधदखिलं छन्दमृत्युः स भीष्मः त्वां पश्यन् भक्तिभूम्नैव त्वां पश्यन् भक्तिभूम्नैव त्वां पश्यन् भक्तिभूम्नैव हि सपदि ययौ निष्कलब्रह्मभूयं हि सपदि ययौ निष्कलब्रह्मभूयं हि सपदि ययौ निष्कलब्रह्मभूयं संयाज्याथाश्वमेधैः 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 त्रिभिरतिमहितैः धर्मजं पूर्णकामं त्रिभिरतिमहितैः धर्मजं पूर्णकामं त्रिभिरतिमहितैः धर्मजं पूर्णकामं सम्प्राप्तो द्वारकां त्वं सम्प्राप्तो द्वारकां त्वं सम्प्राप्तो द्वारकां त्वं पवनपुरपते पाहि मां सर्वरोगात् पवनपुरपते पाहि मां सर्वरोगात् पवनपुरपते पाहि मां सर्वरोगात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये साल्वासुरवधवर्णनं नाम षडशीतितमं दशकं समाप्तं ஸ்ரீஹரே நம. இப்பொழுது இந்த தசகத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நம. அத ஸ்ரீமன் நாராயணியே சால்வாதி வர்ணனம் நாம ஷடசீதிதமம் தசகம். சால்வோ பைஷ்மீ விவாஹே யதுபல விஜித சந்திரச்சூடாத்விமானம் விந்தன் சௌபம் சமாயி त्वयि वसति कुरून् त्वत्पुरीम् अभ्यभाङ्क्षीत् प्रद्युम्नस्तं निरुन्धन् निखिलयदुभटैः न्यग्रहीदुग्रवीर्यं तस्यामात्यं द्युमन्तं व्यजनि च समरः सप्तविंशत्यहन्तः तावत्त्वं रामशाली त्वरितमुपगतः खण्डितप्रायसैन्यं सौभेशं तं न्यरुन्धाः स च किल गदया शार्ङ्गमभ्रंशयत्ते मायातातं व्यहंसीदपि तव पुरतः तत्त्वयापि क्षणार्धं नाज्ञायीत्याहुरेके तदिदमवमतं व्यास एव न्यषेधीत् क्षिप्त्वा सौभं गदाचूर्णितम् उदकनिधौ मंशुसाल्वेऽपि चक्रेण उत्कृत्ते दन्तवक्त्रः प्रसमभिपतन् अभ्यमुञ्चद्गदान्ते कौमोदक्या हतोऽसौ अपि सुकृतनिधिः चैद्यवद् प्रापदैक्यं सर्वेषाम् एष पूर्वं त्वयि धृतमनसां मोक्षणार्थोऽवतारः त्वया यातेऽथ जाते किल कुरु सदसि द्युतके संयतायाः क्रन्दन्त्यां याज्ञसेन्याः सकरुणमकृथाः चेलमालामनन्ताम् अन्नान्तप्राप्तशर्वांशजमुनि चकित द्रौपदी चिन्तितोऽथ प्राप्तशाकान्नमश्नन् मुनिगणमकृथाः तृप्तिमन्तं वनान्ते युद्धोद्योगेऽथ मन्त्रे मिलति सति वृतः फल्गुनेन त्वमेकः कौरव्ये दत्तसैन्यः करिपुरमगमो दूत्यकृत् पाण्डवार्थं भीष्मद्रोणादिमान्ये
தவ கழு வச்சனே திக்ருதே கௌரவேண வியாவ்ருண்வன் விஸ்வரூபம் முனி சதசி புரீம் शोभयित्वा गतो भूः जिष्णोस्त्वं कृष्णसूतः खलु समरमुखे बन्धुघाते दयालुं खिन्नं तं वीक्ष्य वीरं किमिदम् अयि सखे नित्य एकोऽयमात्मा को वध्यः कोऽत्र हन्ता तदिह वधभियं प्रोज्य मय्यर्पितात्मा धर्म्यं युद्धं चरेति प्रकृतिमनयथा दर्शयन् विश्वरूपम् भक्तोत्तंसेऽथ भीष्मे तव धरणिभरक्षेपकृत्यैकसक्ते नित्यं नित्यं विभिन्दति अयुतसमधिकं प्राप्तसादे च पार्थे निःशस्त्रत्वप्रतिज्ञां विजहदरिवरं धारयन् क्रोधशालीव आधावन् प्राञ्जलिं तं नत शिरसमथो वीक्ष्य मोदादपागाः युद्धे द्रोणस्य हस्ति स्थिररण भगदत्तेरितं वैष्णवास्त्रं वक्षस्याधत्तचक्रस्थगित रविमहाः प्रार्थयत् सिन्धुराजं नागास्त्रे कर्णमुक्ते क्षितिमवनमयन् केवलं कृत्तमौलिं तत्रापि पार्थं किमिव न हि भवान् पाण्डवानामकार्षीत् युद्धादौ तीर्थगामी स खलु हलधरो नैमिषक्षेत्रमृच्छन् अप्रत्युत्थायि सूत क्षयकृदथ सुतं तत्पदे कल्पयित्वा यज्ञघ्नं बल्वलं पर्वणि परिदलयन् स्नाततीर्थोरणान्ते सम्प्राप्तो भीम दुर्योधन रणमशमं वीक्ष्य यातः पुरीं ते संसुप्तद्रौपदेय क्षपण हतिधियं द्रौणिमेत्यत्वदुक्त्या तन्मुक्तं ब्राह्ममस्त्रं समहृतविजयो मौलिरत्नं च जह्रे उच्छित्यै पाण्डवानां पुनरपि च विशति उत्तरा गर्भमस्त्रे रक्षन् अङ्गुष्ठमात्रः किल जठरमगाः चक्रपाणिर्विभो त्वं धर्मौघं धर्मसूनोः अभिदधदखिलं छन्दमृत्युः स भीष्मः त्वां पश्यन् भक्तिभूम्नैव हि सपदि ययौ निष्कलब्रह्मभूयम् संयाज्याथाश्वमेधैः त्रिभिरतिमहितैः धर्मजं पूर्णकामं सम्प्राप्तो द्वारकां त्वं पवनपुरपते पाहि मां सर्वरोगात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये साल्वादिवदवर्णनं नाम षडशीतितमं दशकं समाप्तं श्रीहरे नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे
சத்யபாமா சமேதாய நரகக்னாய மங்களம் चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।